ரொம்ப அழகா இந்த மேடையிலேயே எங்களுடைய தோழி ஒரு புத்தகம் போட்டிருக்கிறாங்க. இப்பதான் கையில புத்தகம் கொடுத்தாங்க. கொடுத்த உடனே ஒரு 2 கவிதை ரொம்ப பிடிச்சிருந்தது. சுஜாதா தான் ரொம்ப சொல்லுவார். ஹைக்கூ பத்தி ரொம்ப அழகா ஒரு வார்த்தை சொல்லுவார். உனக்கும் எனக்கும் ஒரு சின்ன பாலம். ஹைக்கூ பத்தி இவ்வளவு அழகா யாராவது சொல்ல முடியுமா? உனக்கும் எனக்கும் சின்ன பாலம் ஹைக்கூ அப்படின்னு சொல்லுவாரு. இவங்களும் ஒரு ஹைக்கூ புத்தகம் தான் போட்டிருக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம தோழர் பேசின டாபிக்கு பொருத்தமா ஒரு கவிதை. போருக்கு புறப்படு சொல்றாங்க. போருக்கு புறப்படு. போருக்கு புறப்படணும்னா ஆயுதம் வேணும்ல. போருக்கு புறப்படு, உன் ஒரே ஆயுதம் கல்வி. ஏன்னா இனிமே கல்வியை மட்டும் வைத்துதான் நம்ம இந்த உலகத்தில் போரிட முடியும். அறிவை கொண்டு மட்டும்தான் நாம ஜெயிக்க முடியும். அறிவாளால் இனிமே எதையும் சாதிக்க கூடாது. அறிவால் மட்டும் சாதிக்கிற ஒரு தலைமுறையை உருவாக்க வேண்டும் என்பதற்கு இந்த 3 வரி கவிதை ஒரு அழகான உதாரணமாக இருக்கிறது. இன்னொன்னு எழுதியிருக்கிறாங்க. உயிர்கொலை பாவம். ஒருத்தங்க எங்களை மாதிரி யாரோ மேடையில பேசுறாங்க. உயிர்கொலை பாவம், பேசியவரின் உடை பட்டு. புரியுதுல? பட்டு பட்டுப்புழுவை கொன்னு, பட்டுப்பூச்சியை கொன்னு அதுல செஞ்ச பட்டு சேலையை கட்டிக்கிட்டு அவங்க இது பட்டு சேலை இல்ல, பதட்டமாயிராதீங்கன்னா நீ இதே பேசுறியா அப்படி. உயிர்கொலை பாவம், பேசியவரின் உடை பட்டு. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையே நிறைய முரண்களோட தான் இயங்கி கொண்டிருக்கு. பாத்திருக்கீங்களா? முரண்களால ஆன ஒரு வாழ்க்கையில தான் நாம இன்னைக்கு வாழ்ந்துட்டே இருக்கிறோம். நீங்க சமீபத்துல கூட நம்ம சரஸ்வதி பூஜை எல்லாம் கொண்டாடணும், ஆயுத பூஜை எல்லாம் கொண்டாடணும். எல்லார் வீட்லயும் பாத்தீங்கன்னா சுண்டல் பொரியெல்லாம் வச்சு சாமிக்கு கும்பிடுவோம். நம்ம பைக்கு காரு எல்லாத்தையும் அன்னைக்கு நல்லா சுத்தம் பண்ணி அதுக்கு சந்தனம் குங்குமம்லாம் வச்சு சாமி கும்பிடுவோம். என்ன கும்பிடுவோம்? எங்க பைக்கு, எங்க காரு, எங்க சைக்கிள் எல்லாம் ரிப்பேரே ஆகக்கூடாது அப்படித்தானே சாமி கும்பிடுவோம். அன்னைக்கு அதே நல்ல மெக்கானிக் ஷாப் வச்சிருப்பார்ல, அவரும் சாமி கும்பிடுவாரு. அவர் என்ன வேண்டுவாரு? யதார்த்தம் யோசிச்சு அவர் என்ன வேண்டுவாரு? எல்லா பைக்கும் காரும் ரிப்பேர் ஆகட்டும், ஆனா எங்கிட்டே அது வரட்டும். இது யதார்த்தம் தானங்க. அவருடைய பார்வையில் அவர் சரி, நம்ம பார்வையில நம்ம சரி. ஆனால் இந்த முரண்பாடுகளோடு கூடிய வாழ்க்கையில் தான் நாம் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை இந்த 3 வரியில ரொம்ப அழகா பதிவு செஞ்சிருக்கிறாங்க. ஆண்டாளும் மீனாட்சியும் கொஞ்சு மொழி கேட்பது பொம்மை கிளியிடம். ஆண்டாளும் மீனாட்சியும் இப்ப யார்கிட்ட கேட்டுட்டு இருக்கிறாங்க? பொம்மை கிளி தானே அவங்க தோல்ல வச்சிருக்கிறோம். அப்ப உயிர் கிளி எங்க இருக்குது? நிஜமான கிளி ஜோதிடன் கூண்டுக்குள். நிஜமான கிளி எங்க இருக்கணும்? ஆண்டாள்கிட்டே மீனாட்சிட்டே இருக்கணும். ஆனா அது எங்க போயிருச்சு? கூண்டுக்குள்ள போயிடுச்சு. கூண்டுக்குள்ள இருக்க வேண்டிய பொம்மை கிளி ஆண்டாள் கிட்டையும் மீனாட்சிட்டையும் வந்துருச்சு. இன்னைக்கு இப்படிப்பட்ட சூழலில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை ரொம்ப அழகா 2 நிமிஷத்துல படிக்கும் போதே இவ்வளவு அழகான குன்றி மணிகள் இதிலே தேறி இருக்கிறது. பத்மா அவர்களுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்களை. இன்னும் நிறைய கவிதைகள் அவங்க மூலமா நம்ம விருதுநகர் மாவட்டத்துக்கான பெருமையாக வந்து சேர வேண்டும் என்று வாழ்த்தி, இன்னைக்கு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அல்லது நான் கொடுத்திருக்கிற தலைப்பு என்ன அப்படின்னா, இருள் இனிது ஒளி இனிது. இது பாரதியாருடைய வார்த்தை. ஆனா பாரதியாருடைய வார்த்தைக்காக நான் இந்த தலைப்பை கொடுக்கல. இதே தலைப்புல நம்முடைய எஸ்ரா அவர்கள் ஒரு புத்தகம் எழுதி இருக்கிறார். எஸ்ரானா யாரும் தெரியும் தானே? எஸ் ராமகிருஷ்ணன் நம்முடைய மாவட்டத்தை சேர்ந்த மிகச்சிறந்த எழுத்தாளர். இந்தியாவினுடைய, தமிழ்நாட்டினுடைய எந்த ஒரு எழுத்தாளரோடையும் ஒப்பிடக்கூடிய, அதில் ஒருபடி உயர்ந்து நிற்கக்கூடிய ஒரு சிறந்த எழுத்தாளர் நமக்கு கிடைத்திருக்கிறார் அப்படின்னா அதுல ஒருத்தர் நம்முடைய எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள். அவருடைய புத்தகத்தின் தலைப்பை தான் நான் என்னுடைய இன்றைய பேச்சின் தலைப்பாகவே நான் இங்க கொடுத்திருக்கிறேன். நம்ம மல்லாங்கணறு தான் அவருடைய ஊர். இங்க இருக்கிற மல்லாங்கணர்ல ஏப்ரல் 13, 1966 பிறந்தவர். இன்னைக்கு உலகமே கொண்டாடக்கூடிய நிறைய இலக்கியங்களை, தமிழ்நாட்டின் சிறப்பை கொண்டாடக்கூடிய ஒரு சிறந்த எழுத்தாளராக இருக்கிறார். அவர் எழுதுல புத்தகத்திலிருந்து சில விஷயங்களை உங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன். மற்ற ஊர்களில் பேசும்போது எல்லா எழுத்தாளர்களையும் நம்ம பேசுவோம். நம்ம ஊர்ல பேசும்போது நம்ம எழுத்தாளர்களை மட்டுமே பேசுவோமே அப்படின்னு ஒரு சின்ன ஆசை தான். இன்னைக்கு நிறைய பேர் குழந்தைகளை எல்லாம் அழைச்சிட்டு வந்திருந்தாங்க. அது பாக்குறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. இது ஒரு அழகான மாற்றம். இதுக்கு முன்னாடி எல்லாம் பெரியவங்க எல்லாம் வருவாங்க, சும்மா பார்ப்போம், பொழுது போச்சுன்னா இருப்போம், இல்லைன்னா அப்படியே கிளம்புவோம் அப்படின்னு ஒரு மனநிலையோட வருவாங்க. இப்ப நிறைய குழந்தைகளை கையில் அழைத்து கொண்டு அவங்களுக்கான சின்ன சின்ன புத்தகங்கள் வாங்கி கொடுத்து கொண்டு போகிற பெற்றோர்களை பார்க்கும்போது இந்த மாற்றம் உண்மையிலே மனசுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஏன்னா குழந்தைகளுடைய உலகம் இருக்கு இல்லையா, அது ரொம்ப வித்தியாசமான உலகம். குழந்தைகளை புரிந்து கொள்வது என்பதே ஒரு பெரிய PhD படிக்கிற மாதிரி. குழந்தைகளுடைய மனநிலையை அவ்வளவு எளிதாக நம்ம புரிந்து கொள்ளவே முடியாது. எங்க ராஜபாளையத்தை சேர்ந்த ஒரு கவிஞர் ஒரு கவிதை எழுதியிருக்கிறார். பொதுவா நம்ம வீடு பேரு அப்படின்னா என்ன?
நம்ம இறந்து முக்தி அடைகிறது தான் வீடு பேருன்னு நினைப்போம். சராசரியான மக்களுக்கு வீடு பேருனா ஒரு சொந்த வீடு வாங்கினா அதுவே ஒரு பெரிய வீடு பேரு தான். ஆனா சொந்த வீடு வாங்குறதுக்கு வாய்ப்பே இல்லாத ஒரு சாதாரண குடும்பத்தை சேர்ந்த ஒரு குட்டி பாப்பா, அவளுடைய மனநிலை, அவளுக்கு பேரு லட்சுமி குட்டின்னு பேரு, அவளுடைய மனநிலையை அந்த கவிஞர் கவிதையா வடிச்சிருக்கிறார். ஆனந்தராஜ் வீட்டுக்கு ஆனந்த பவன் என்று பெயர். ஆனந்தராஜ் வீட்டுக்கு பெயர் ஆனந்த பவன். ஐஸ்வர்யா வீட்டுக்கு ஐஸ் ஹவுஸ். மணிகண்டன் வீட்டிற்கு மணிஷ் இல்லம். நம்ம வீட்டுக்கு ஏம்பா என் பெயர் இல்லை என கேட்கிறாள் லட்சுமி குட்டி. ஒவ்வொரு பிள்ளைங்க பேர்லயும் அவங்கவுங்க வீடு இருக்கு. இந்த பிள்ளை பேர்ல அவங்க வீடு இல்ல. ஏன்? இது வாடகை வீடு. இப்ப அந்த தகப்பன் நினைக்கிறார், இனி அடுத்த முறை வீடு தேடும் போது அவள் பெயருள்ள வீடாக தேட வேண்டும். என்னங்க செய்ய முடியும்? இருக்கிறவங்க வீடு கட்டி பேர் வைப்பாங்க, இல்லாதவங்க பேர் இருக்கிற வீட்டுல போய் இருந்துக்க வேண்டியதான். இப்படி ஒரு கவிதையின் மூலமாக இவ்வளவு பெரிய துயரத்தை கடந்து போக முடியும் என்று எங்கள் ஊர் கவிஞர் ரொம்ப அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்திருக்கிறார். அதே லட்சுமி குட்டியை வச்சு இன்னொரு ஒரு குட்டி கவிதை. இன்னைக்கு நாம இந்த தங்கத்துடைய விலையை பார்க்கும் போதெல்லாம் நமக்கு அப்படியே பகீர்னு ஆகுது இல்லையா? இப்ப எந்த பெரியவங்கள்ட்டையும் போய் பேசி பாருங்க, பாட்டி எல்லாம் சொல்லும், அந்த காலத்துல 1 கிராம் 10 ரூபாய்க்கு வித்துச்சு, இப்ப பாரு 11,000 ரூபாய்க்கு விக்குது. உடனே நம்ம கேக்குறோம், 10 ரூபாய்க்கு வித்த போது நீ எவ்வளவு வாங்கின? ஒன்னும் வாங்கல. 11,000 ரூபாய்க்கு வாங்கும் போது நம்ம ஒன்னும் வாங்க போறது இல்ல. ஆனா நம்ம சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். ஆனா இவ்வளவு விலை ஏற்றமாக இருக்கிறதே இந்த தங்கம்னு நமக்கு ஒரு பதட்டமா வரும் இல்லையா? ஆனா இந்த கவிதையை கேட்டீங்கன்னு வைங்களேன், இவ்வளவுதானா, நம்ம ஈஸியா கடந்து போயிடலாம். இதே லட்சுமி குட்டியை வச்சுதான். அப்பா ஏதோ ஒண்ணு வாங்கிட்டு வர்றாரு வீட்டுக்கு, ஏதோ ஒரு பொருள் வீட்டுக்கு வாங்கிட்டு வருவாங்கல்ல, ஒரு பொருள் வாங்கிட்டு வர்றாரு. இந்த பாப்பா கேக்குது, அந்த பொருளை பத்தி கேக்குது, அப்பா இது இனிக்குமா என கேட்டால் லட்சுமி குட்டி. இனிக்காது என்றார் அப்பா. என் கூட விளையாடுமா? இல்லை. பேசவாவது செய்யுமா? பேசாது. அப்படிப்பட்ட பொருள் எனக்கு வேண்டாம். அப்படின்னா எனக்கு வேணாம் தங்கத்தோடு என்றால் லட்சுமி குட்டி. அப்பா தங்கத்தோடு வாங்கிட்டு வர்றாரு. கேப்பா இது என் கூட பேசுமா அப்படின்னு கேக்குறா. பேசாதுமா. இது இனிக்குமா? சாப்பிட்டு பார்த்தா இனிக்காது. என் கூட விளையாடுமா? விளையாடாது. அப்படின்னா எனக்கு வேண்டாம் தங்கத்தோடு. அப்ப இந்த தங்கத்தோடு என்பது பணத்தின் மதிப்பில் ரொம்ப பெருசு. ஆனா ஒரு உணர்வின் மதிப்பில் அதுக்கு ஒண்ணுமே வேல்யூ இல்லையில. அது நம்ம கூட பேசாது, அது நம்ம கூட விளையாடாது, அதை சாப்பிட முடியாது. அவசரத்துக்கு பசிச்சுன்னா 11,000 ரூபாய் பொருள் தான், சாப்பிட முடியுமா? ஆனா ஒரு 1 ரூபாய் பிஸ்கட் தருகிற ஒரு பசியாற்றுதலை இந்த தங்கம் உடனடியாக தர முடியாது என்பதை இந்த லட்சுமி குட்டி மூலமாக அவர் ரொம்ப அழகா பதிவு செய்திருக்கிறார். முன்னாடி எல்லாம் யாராவது 1 லட்சம் ரூபாய் பணம் வச்சிருந்தா நம்ம என்ன சொல்லுவோம்? அவங்க எல்லாம் பெரிய லட்சாதிபதி. இப்ப யாராவது 1 பவுன் நகை வச்சிருந்தாலே அவங்க லட்சாதிபதி தான். இப்படி ஒரு காலகட்டத்தில் இந்த தங்கத்தை கூட கடந்து போக ஒரு குழந்தையின் உலகத்தால் முடியும் என்று அவர் ரொம்ப அழகா பதிவு செய்திருக்கிறார். ஒரு ரயில்ல ஒரு கண்ணு தெரியாத ஒரு பிச்சை எடுக்கிறவர் பிச்சை எடுக்கிறார். பாட்டு பாடிக்கிட்டே பிச்சை எடுக்கிறார். என்ன பாட்டு பாடுறாருன்னா, பெரும்பாலும் இந்த கண் தெரியாத யாசகர்கள் இந்த பாட்டு தான் பாடுவாங்க. இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. இதே பாட்டை பாடிக்கிட்டே அவர் பிச்சை எடுக்கிறதுக்கு ட்ரெயின்ல ஒரு கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ள போறார். இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. பாடிக்கொண்டே ரயிலில் ஏறினார் பார்வையற்ற யாசகன். அந்த பெட்டியில் யாருமே இல்லை என்பதை யாருமே சொல்லவில்லை. அந்த பெட்டியில யாருமே இல்லை, ஆனா யாருமே அதை சொல்லவும் முடியாது இல்லையா? இந்த வாழ்க்கையின் இந்த மாதிரியான சூழல்களை யாரால் பதிவு செய்ய முடியும்? யாராலையும் கண்டுகொள்ளப்படாத யாரோ ஒரு அடித்தட்டு மக்களின் வேதனையை யார் பதிவு செய்ய முடியும் என்றால் அது கவிஞர்களால், படைப்பாளிகளால், இலக்கியவாதிகளால் மட்டும்தான் பதிவு செய்ய முடியும். நான் இப்ப சொன்ன இந்த 3 கவிதைகளையும் எழுதிய எங்க ஊர் கவிஞர் வேற யாரும் கிடையாது. இதே மேடையில் எனக்கு அடுத்து பேச இருக்கிற அன்பு சகோதரர் கண்மணி ராசா அவர்கள். எனக்கு அடுத்து அவர் தான் பேச போறார். எவ்வளவு அருமையா இருக்கு பாருங்க. ராஜபாளையத்தை சேர்ந்தவர் தான். நாங்க ஸ்கூல் படிக்கும் போது அண்ணெல்லாம் ரொம்ப பெரியவங்க, எங்களை எல்லாம் கைப்பிடித்து அழைத்து வந்ததில் அவங்களுக்கு எல்லாம் நிறைய பங்கு இருக்கிறது. எங்க ராஜபாளையம் கலை இலக்கிய பெருமன்றத்திலேயே இன்னொரு கவிஞர் இருக்கிறார். 2 நாளைக்கு முன்னாடி அவர் புத்தகம் வெளியானது. அவர் எழுதின ஒரு கவிதை எனக்கு ரொம்ப பிடிச்சது. சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா நம்ம எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு நினைப்போம். இதுக்கு மேல ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க, அவ்வளவுதான், எல்லாம் சோழி முடிஞ்சு அப்படின்னு ரொம்ப துயரமா நிப்போம் இல்லையா? ஆனா அங்க இருந்துதான் ஏதோ ஒரு தொடக்கம் நமக்கு திடீர்னு வந்து சேரும். அப்படி ஒரு தன்னம்பிக்கை கவிதை அவர் எழுதியிருக்கிறார். எல்லாம் முடிந்து விட்டது என்று எண்ணி விடாதீர்கள், எல்லாம் முடிந்து விட்டது என்று எண்ணி விடாதீர்கள், கடைசி புள்ளிக்கு பிறகுதான் கோலம் தொடங்குகிறது. புள்ளி வச்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் கோலம் தொடங்கும்.
அப்ப புள்ளி வச்சு முடிச்ச உடனே எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு யாரும் முடிவுக்கு வந்துடாதீங்க. இனிமேதான் கோலமே இருக்குது. சினிமால ஒரு நடிகர் சொல்லுவார்ல, கண்ணா இதுவரைக்கும் நீ பார்த்தது வெறும் ட்ரெய்லர் தான், மெயின் பிக்சர் இனிமேதான் வருது. இதை அப்படியே கவிதையாக்கி பார்த்தால் எல்லாம் முடிந்து விட்டது என்று நினைத்து விடாதீர்கள். புள்ளி வைத்து முடித்த பிறகுதான் கோலம் தொடங்குகிறது என்றால் வாழ்க்கையில எது நடந்தாலும் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்காதீங்க. இனிமேதாங்க எனக்கான தொடக்கம் இருக்கிறது என்கின்ற தன்னம்பிக்கையோட எழுந்து நில்லுங்கள். எதையும் ஜெயிக்க முடியும் என்கின்ற ஒரு அற்புதமான இந்த கவிதையை எழுதியவர் எங்க ஊரை சேர்ந்த கவிஞர் நாகா என்கின்ற ஒரு சிறந்த கவிஞர். அவருக்கு நீங்க ஒரு கைத்தட்டல் கொடுத்துடலாம். ஏன்னா நம்ம மண்ணில் நம்ம ஊர்க்காரங்களை பத்தி சொல்றதுன்னு நமக்கே ஒரு பெரிய பெருமை. இன்னைக்கு நம்ம மாவட்டத்தை சேர்ந்த நிறைய படைப்பாளிகள் வந்திருக்கிறாங்க. போன வருஷமும் நிறைய நம்ம மக்கள்கிட்ட இருக்கிற படைப்புகளை நான் சொன்னேன். நரேந்திரகுமார்னு எங்க ஊர்ல ஒரு எழுத்தாளர் இருக்கிறார். அவருடைய புத்தகம் கூட இன்னும் 2 நாள்ல வெளியிடுறாங்க. பூலித்தேவன் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். போன ஆண்டு அவர் ராஜபாளையம்னே ஒரு புத்தகம் எழுதினார். அதை இதே மேடையில நான் பதிவு செஞ்சேன். அதுல சொன்ன ஒரு 2 விஷயங்களை. 700 வருஷமா எங்க ராஜபாளையத்துல ஒரு மரம் இருக்குது. 700 வருஷமா ஒரு ஆப்பிரிக்க நாட்டு மரம், பாவோபாப் அப்படிங்கிற ஒரு மரம் இருக்கிறது. அது ஆப்பிரிக்கால இருந்து ஒரு இஸ்லாமிய சகோதரர் கொண்டு நட்டு வச்சுட்டு போயிருக்கிறார். 700 வருஷம் அது இன்னும் வாழ்ந்துட்டு இருக்குது. சின்மயா பள்ளி வளாகத்தில் இருக்கிறது. நான் இதை போற போக்குல சொல்லிட்டு போயிட்டேன், இதை யாரும் கவனிப்பாங்களா கவனிக்க மாட்டாங்களான்னு. ஆனா அதுக்கப்புறம் நிறைய பேர் அந்த இடத்துல இருந்து போட்டோ எடுத்து எனக்கே அனுப்புனாங்க. நீங்க சொன்ன மரம் இதுதான், ஆனா நீங்க சொன்ன மாதிரி இது முடங்கிய ரோட்ல இல்ல, இது தென்காசி ரோட்ல இருக்கிற சின்மயா பள்ளி வளாகத்தில் இருக்கிறதுன்னு எனக்கு அனுப்பி விட்டாங்க. அதுக்கப்புறம் நான் என் ஃப்ரெண்ட்ஸோட போய் நின்று அங்க போட்டோ எல்லாம் எடுத்துட்டு வந்தேன். அப்போ ஒரு புத்தக திருவிழாவில் சொல்லப்படுகிற ஒரு வார்த்தைக்கு இந்த மக்கள் எவ்வளவு பெரிய மதிப்பை கொடுக்கிறார்கள் என்பதை பார்க்கும்போது உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. போற போக்குல தானே சொல்றாங்க அப்படின்னு இல்லாம அதை போய் தேடி பார்த்து அங்க நின்று புகைப்படம் நிறைய பேர் எடுத்து அப்ப முகநூல்ல பதிவு செஞ்சாங்க. என்டி ராமாராவ் அவர்கள் கொஞ்ச காலம் கரிவளம் நல்லூர்ல வேலை பார்த்தாருன்னு அந்த புத்தகத்துலதான் இருந்தது. அதையும் நான் பதிவு செஞ்சேன். கீழே பூரா என்னைய திட்டுனாங்க எல்லாரும். உனக்கு தெரியுமா, நீ பாத்தியா, நீ என்டி ராமாராவ் உனக்கு தெரியுமா இப்படின்னு எல்லாரும் கேட்டாங்க. அப்ப அந்த அளவுக்கு அந்த பேச்சை கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதே ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அதனால இந்த முறை எஸ்ரா அவர்களுடைய படைப்புகளை, அவர் எழுதின நிறைய புத்தகங்களில் இருந்து எனக்கு பிடிச்ச ஒரு சில விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் அப்படின்னு நான் ஆசைப்படுகிறேன். பொதுவா நம்ம வணக்கம் சார். ஒரு நூலகம் திறக்கப்படும் போது ஒரு சிறைச்சாலை மூடப்படுகிறது அப்படின்ற ஒரு வார்த்தை நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அடிக்கடி. ஆனா எஸ்ரா அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு புத்தகம் திறக்கப்படும் போது புதிதாக ஒரு உலகம் திறக்கப்படுகிறது என்று எழுதினார். எவ்வளவு ஒரு அற்புதமான வார்த்தை இல்ல? ஒரு புத்தகம் திறக்கப்படும் போது ஒரு புதிய உலகம் திறக்கப்படுகிறது. அது வரைக்கும் நீங்க தெரிஞ்சுக்காத ஒரு விஷயத்தை, அது வரைக்கும் நாம் அறிந்து கொள்ளாத ஒரு புதிய விளக்கத்தை நாம் தெரிந்து கொள்ளும் போது நமக்குள்ளே ஒரு புதிய உலகம் பிறக்கிறது என்பதை ரொம்ப அழகாக ஒரு புத்தகத்தில் அவர் பதிவு செய்திருக்கிறார். எஸ்ரா அவர்களை பற்றி நம்ம ஒரு மேலோட்டமா ஒரு வரியில தெரிஞ்சுக்கணும். அடுத்த தலைமுறை பிள்ளைகள், நம்ம மாவட்டத்துல பிறந்த ஒரு எழுத்தாளர் 100க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் எழுதியிருக்கிறார். அவர் ஒரு புத்தகத்துக்கு சாகித்ய அகாடமி விருது வாங்கி இருக்கிறார். நிறைய நாவல்கள் எழுதியிருக்கிறார், குழந்தைகளுக்கான இலக்கியங்கள் எழுதியிருக்கிறார், நாடகங்கள் எழுதியிருக்கிறார், மொழிபெயர்ப்பு எழுதியிருக்கிறார். உலகத்தில் இருக்கிற மிகப்பெரிய எழுத்தாளர்களை எல்லாம் நம்ம தமிழுக்கு அறிமுகப்படுத்தி இருக்கிறார். அதனால எஸ்ராவுடைய புத்தகம் இங்க இருக்கும், அவருடைய தேசாந்திரி பதிப்பகமே இருக்கும். நீங்க புதிய விஷயங்களை ரொம்ப எளிமையா தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா எஸ் ராமகிருஷ்ணன் அவருடைய புத்தகத்தை வாங்கி படிங்க. அவருடைய நெடுங்குருதி அப்படின்னு ஒரு நாவல் இருக்கிறது. நீங்க அதை விருதுநகர் மாவட்டத்துக்காரங்களால மட்டும்தான் அதை படிக்கவே முடியும். ஏன்னா அந்த வெக்கை நிறைந்த வார்த்தைகளை ஜீரணிக்க நம்மளாலதான் முடியும். நீங்க அந்த நாவல் மட்டும் படிச்சுட்டு ஒரு வாரம் பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு வெக்கையாவே இருக்கும். ஒரு நெருக்கடியில இருக்கிற மாதிரியான ஒரு உணர்வை அந்த நாவல் நமக்கு தரும். யாமம் அப்படின்னு ஒரு நாவல் எழுதியிருக்கிறார். அது அத்தர் தயாரிக்கிற ஒரு குடும்பம் அந்த நாவல்ல இடையில வந்துட்டு போவாங்க. அந்த நாவல் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் பாருங்க, நான் சொல்றது எல்லாமே சத்தியம்தான். ஒரு வாரத்துக்கு உங்க மேல ஒரு அத்தர் வாசனை அடிச்சுக்கிட்டே இருக்கும். நீங்க எந்த அத்தரை ஞாபகம் வச்சுக்கிட்டு அதை படிக்கிறீங்களோ, ரோஜா வாசனையை நீங்க நினைச்சுக்கிட்டு படிச்சீங்கன்னா அந்த வாசனை உங்களுக்குள்ள வந்துகிட்டே இருக்கும். சஞ்சாரம் அப்படிங்கிற ஒரு நாவல் இருக்குது. இந்த நாதஸ்வர கலைஞர்களுடைய வாழ்க்கையை அவ்வளவு பக்கத்தில் இருந்து பதிவு செய்திருப்பார். அதுக்குதான் சாகித்ய அகாடமி அவருக்கு கிடைச்சது. நீங்க அதை படிச்சு முடிச்ச உடனே நமக்கு அது வரைக்கும் நாதஸ்வர இசை மேல ரொம்ப ஈடுபாடோ புரிதலோ இல்லை என்றாலும் கூட அதை படிச்சதுக்கு அப்புறம் ரொம்ப பக்கத்துல இருக்க மாதிரியான ஒரு உணர்வு வரும்.
நாதஸ்வர கலைஞர்களுடைய வாழ்க்கையை நாம் ரொம்ப தெளிவாக புரிந்து கொண்ட ஒரு உணர்வை அந்த நாவல் நமக்கு தரும். இடக்கை அப்படின்னு ஒரு நாவல் கடைசி அவருக்கு எழுதியிருந்தார். அவுரங்கசீப் அவங்க வாழ்க்கையிலிருந்து தொடங்கி நீதிக்காக போராடுகிற ஒரு சர்வ சாதாரண மாநிலனுடைய குரல் என்ன ஆகுது அப்படிங்கிறத இடக்கை அப்படிங்கிற ஒரு நாவலாக எழுதியிருப்பார். நீங்க அதெல்லாம் கண்டிப்பா படிக்கணும். அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு இதையெல்லாம் நீங்க எடுத்து சொல்லணும். ஏன்னா அவருடைய ஒவ்வொரு கட்டுரை புத்தகத்திலையும் ஒரு ஆசானாக, ஒரு நண்பனாக, ஒரு ஆசிரியனாக நம்ம கையை பிடித்து நிறைய விஷயங்களை அவர் பதிவு செய்கிறார். இப்ப நமக்கு தமிழ் எழுத்தாளர்களே நிறைய பேர் தெரியாதுல்ல, யதார்த்தமா எடுத்துக்கோங்களேன், நமக்கு நிறைய பேர் தெரியாது. ரஷ்ய எழுத்தாளர்கள் நம்மளுக்கு எத்தனை பேர் தெரியும்? நான் புதுசா வாசிக்கிறவங்களுக்கு கேட்கிறேன். ரஷ்ய எழுத்தாளர் உங்களுக்கு தெரியுமா தம்பி? தெரியாது. ஆண்டன் செக்காவ் அப்படின்னு ஒரு எழுத்தாளர் இருக்கிறார். இவரை போய் நம்ம எங்க படிக்க முடியும்? படிக்க முடியாதுல்ல. ஆனா எஸ்ரா அவர்கள் ஆண்டன் செக்காவ் என்கின்ற அந்த அற்புதமான எழுத்தாளரை பற்றி நிறைய தன்னுடைய நாவல்களில், கதைகளில் பதிவு செய்து கொண்டே இருக்கிறார். 206 நூல்கள் ஆண்டன் செக்காவ் எழுதியிருக்கிறார். ரஷ்யாக்காரர். அவங்க வாழ்க்கை நீங்க பாருங்களேன். அவங்க முன்னோர்கள் எல்லாமே பண்ணையில அடிமையா இருந்தவங்க. ஆண்டன் செக்காவுடைய அப்பா ஒரு துறைமுகத்துல ஒரு பலசரக்கு கடை வச்சிருக்கிறார். நிறைய பிள்ளைங்க, நிறைய கடனாகி போயிருது. நைட்டோட நைட்டா ஊரை விட்டு மாஸ்கோவுக்கு போயிடலான்னு கிளம்புறாங்க. ஆனா கடன்காரங்க சுத்தி பிடிச்சிடுறாங்க. இப்ப என்ன பண்றாங்க? இவங்க அம்மா அப்பா இவரை அடமானம் வச்சுட்டு போயிடுறாங்க. ஆண்டன் செக்காவ் இருக்கிறாருல, இந்த எழுத்தாளர், வருங்காலத்துல எழுத்தாளர் ஆக போறாரு, அவரை அடமானம் வச்சுட்டு இவங்க போயிடுறாங்க. பிறகு சில வருடங்கள் கழிச்சுதான் இவரை மீட்டு எடுத்து திரும்ப கொண்டு போறாங்க மாஸ்கோல. அப்ப இவர் டாக்டருக்கு படிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. ஆண்டன் செக்காவ் டாக்டருக்கு படிக்கிறார். அவரு டாக்டருக்கு படிச்ச ஒரு எழுத்தாளர். ஆனா 3 ரூபிள் மட்டும்தான் எல்லாத்தையும் பணம் வாங்குறார். அதை ஒரு சேவையாகவே செய்கிறார். இன்னைக்கும் அப்படி வாழுகிற மனிதர்கள் நம்மிடையே வாழ்கிறார்கள். எங்க ராஜபாளையத்துல சமீபத்துல கோபாலகிருஷ்ணன் அப்படின்னு ஒரு மருத்துவர் மரணம் அடைந்தார். அவர் கடைசி வரைக்கும் 50 ரூபாய் தான் வாங்கிக்கிட்டு இருந்தார். 50 ரூபாய் டாக்டர் அப்படின்னு 5 ரூபாய் தான் ஆரம்பத்துல வாங்கிட்டு இருந்தார். அவர் இறக்கும் போது 50 ரூபாய் தான் வாங்கினாரு. ஒரு எளிய கட்டிடத்தில் சாமானிய மக்களின் மருத்துவராக கடைசி வரைக்கும் இருந்து அந்த மக்களுக்காகவே வாழ்ந்து மறைந்த ஒரு மருத்துவராக எங்க ஊரே கொண்டாடி தீர்த்துச்சு. அப்படி ஒரு மரணத்துக்கு ஒரு அரசியல்வாதி கிடையாது, அவர் மிகப்பெரிய செல்வந்தர் கிடையாது, நிறைய பேருக்கு தெரிந்த புகழ் பெற்றவர் கிடையாது. ஆனால் மக்களோடு மக்களாக வாழ்ந்த மருத்துவர் என்கின்ற ஒரே காரணத்துக்காக ஒட்டுமொத்த ராஜபாளையம் திரண்டு அவருடைய இறுதி ஊர்வலத்துக்கு வந்தார்கள் என்றால் அது ராஜபாளையத்தின் வரலாற்றிலே ஒரு பெரிய திருப்பு முனையாக இருந்தது. யாரெல்லாம் மக்களுக்காக, யாரெல்லாம் மக்களோடு, யாரெல்லாம் மனிதநேயத்தோடு வாழ்கிறார்களோ அவர்கள் இறுதி காலத்தில் ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தின் தலைவனை போல கொண்டாடப்படுவார்கள் என்பதை நாங்கள் அந்த மரணத்தின் மூலமாக தெரிந்து கொண்டோம். ஆண்டன் செக்காவும் அப்படிப்பட்ட ஒரு நல்ல மருத்துவராக இருக்கிறார். அவர் ஒரு கதை எழுதியிருக்கிறார். அந்த கதைக்கு பச்சோந்தி அப்படின்னு பேர். நாங்க 10ஆம் வகுப்பு படிக்கும் போது அறிவொளி இயக்கத்துல இருந்தோம். விருதுநகர் மாவட்டம் அறிவொளி இயக்கத்துல ரொம்ப பெரிய சாதனைகளை எல்லாம் படைத்த ஒரு மாவட்டம்னு நம்ம காலர் தூக்கி விட்டுக்கலாம். தமிழ்நாட்டுல அறிவொளி இயக்கம் எவ்வளவு வெற்றி அடைஞ்சதோ இல்லையோ, விருதுநகர் மாவட்டத்துல மிகச்சிறந்த வெற்றி அடைந்தது. நாங்கெல்லாம் அங்கதான் உருவான பேச்சாளர்கள். நிறைய வீதி நாடகங்கள் எல்லாம் நாங்க நடிப்போம். அதுல அந்த பச்சோந்திங்கிற நாடகத்தை நாங்க அப்ப போடுவோம். ஒரு நாய் ஒருத்தரை கடிச்சிரும். இப்ப அதான பிரச்சனை நம்ம ஊர்ல, நாய் தான் பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. நான் வேற ராஜபாளையத்துல இருந்து வந்திருக்கிறேன், அதனால நாய் பத்தி பேசணும்ல. ஒரு நாய் ஒருத்தனை கடிச்சிரும். உன்னை கடிச்ச உடனே ஒரு கூட்டம் கூடிரும். கூடி இந்த நாய்களை எல்லாம் இப்படி வெளியில விடுறது பெரிய தப்பு, இது பாட்டுக்கு போற வர்றவங்களை எல்லாம் கடிக்குது அப்படின்னு இந்த நாயை கொல்லணும் வைக்கணும்னு எல்லாம் சண்டை போட்டு பேசிக்கிட்டு இருக்கும் போது மெதுவா ஒருத்தன் சொல்லுவான், இந்த ஓவரா சவுண்ட் விடுற வேண்டாம், இந்த நாயை பார்த்தா நம்ம அரண்மனை வீட்டு நாய் மாதிரி இருக்குது, நீ பாட்டுக்கு திட்டிட்டு இருக்கிற, நாளைக்கு ஏதாவது பிரச்சனை ஆயிரும். உடனே அவன் பேச்ச மாத்துவான். அதான் இந்த நாயை பார்த்தா அப்படி தெரியலையே, நாய்க்கு நல்ல நாயாத்தான் இருக்குது, இந்த இவன் தான் கொண்டு போய் காலை உள்ளா கொடுத்துருப்பான், நாய் வாய்கிட்ட போய் காலை கொடுத்தா அது கடிக்க தானே செய்யும், நாய் மேல தப்பு இல்லை இவன் மேலதான் தப்பு அப்படின்னு அப்படியே பிளேட்டை மாத்தி போட்டு பேசுவாங்க. அந்த நாய் நாயாத்தான் இருக்கும். பேசுகிற மனிதர்கள் பச்சோந்திகளாக மாறி போகிறார்கள் என்பதை அன்றைக்கு அவ்வளவு அழகாக ஆண்டன் செக்காவ் நிரூபித்திருப்பார். இன்னைக்கு நம்மளும் அப்படித்தானே இருக்கிறோம். இப்ப நம்ம வீட்டு பிள்ளைங்க மாடியில் விளையாடுதுன்னு வைங்க, ஏ அப்பா மான் கணக்கா அழகா விளையாடுது அப்படிமோ. அடுத்த வீட்டு பிள்ளைங்க அதே மாதிரி விழுதுன்னு வைங்களேன், எரும மாடு மாதிரி ஓடுதுக பாரு அப்படிமோ. எப்பயுமே இந்த ஊர் நமக்கு ஒரு நியாயம், அடுத்தவர்களுக்கு ஒரு நியாயத்தை தானே கற்பிக்கிறது. அதே மாதிரி அதிகாரத்தில் இருப்பவர்களுக்குன்னா அது ஒரு நியாயம், சாதாரண மக்களுக்கு ஒரு நியாயம் இருக்கிறது என்பதை ஆண்டன் செக்காவ் இந்த கதையின் மூலமாக பதிவு செய்திருப்பதை அவர் ரொம்ப அழகாக இதுல சொல்லி இருப்பார். துக்கம் அப்படின்னு ஒரு கதை சொல்லியிருப்பார். இன்னைக்கு எதுக்கு நம்ம இந்த புத்தக திருவிழாலாம் வைக்கிறோங்க? 10 நாள்
அரசாங்க அதிகாரிகளையும் உள்ள இழுத்து போட்டு ஊர் மக்களையும் கொண்டு வந்து இங்க ஒண்ணு சேர்த்து எல்லாரையும் உட்கார்ந்து இங்க 10 நாள் ஏன் உட்கார வச்சிருக்கிறோம்? என்ன காரணம்? அடிப்படையில ஒரே ஒரு வார்த்தை தான். இன்னைக்கு சக மனிதனின் குரலை கேட்பதற்கு மனிதர்கள் இல்லை. சக மனிதனுக்கு ஆறுதல் சொல்வதற்கு ஒரு வார்த்தை கூட இல்லை. இன்றைக்கு சக மனிதனுடைய துயரம் என்ன என்பதை புரிந்து கொள்வதற்கு ஒரு இதயம் கூட இல்லை. இப்படிப்பட்ட காலகட்டத்தில் இந்த புத்தகத்தை காரணம் காட்டியாவது நம்ம எல்லாரும் ஒரே இடத்தில் உட்கார்ந்து எதையாவது ஒன்றை பற்றி கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்துக்காகத்தான் இந்த புத்தக திருவிழாவை நடத்தப்படுகிறது. அது அவர் துக்கம் அப்படிங்கிற ஒரு கதை, ஆண்டன் செக்காவுடைய கதையை இவர் தமிழ்ல மொழிபெயர்த்திருப்பார். நான் சுருக்கமா சொல்றேன். ஒரு குதிரை வண்டிக்காரர், ரொம்ப குதிரை வண்டிக்காரங்கன்னா ரொம்ப ஏழ்மையில தானே இருப்பாங்க. ரொம்ப சாதாரண எளிமையான ஒரு மனிதன். அவனுக்கு ஒரு பையன் இருப்பான். அவன் மேல இவன் உயிரையே வச்சிருப்பான். திடீர்னு ஒரு நாள் அந்த பையன் காய்ச்சல் வந்து இறந்து போயிடுவான். இறந்து போன துக்கத்தை யார்ட்டையாவது சொல்லணும் இல்லையா? இந்த குதிரை வண்டிக்காரன் வண்டியில 2 பெண்கள் ஏறுவாங்க. இன்னைக்கு வந்துமா அப்படின்னு ஆரம்பிப்பான். வந்து போய் நாங்க போக வேண்டிய இடத்துக்கு கொண்டு போய் விடு அப்படின்ட்டுருவாங்க. சென்னு கொண்டு போய் விட்டுருவான். அடுத்து 2 பேர் ஏறுவாங்க. ஐயா இன்னைக்கு என் வீட்டுல எப்ப எங்க வீட்டுல கொண்டு போய் பத்திரமா விடுப்பா, என்கிட்ட கொடை சாச்சு விட்டுறாத அப்படிம்பாங்க. அன்னைக்கு காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் பல மனிதர்கள், பல்வேறு விதமான மனிதர்கள் அந்த குதிரை வண்டியில பயணம் செய்து கொண்டே இருப்பார்கள். யாராவது ஒருத்தங்க கிட்ட தன்னுடைய துயரத்தை சொல்லிவிட முடியாதான் அவன் முயற்சி பண்ணி பார்ப்பான். யாருமே அவன் வார்த்தைக்கு காது கொடுக்கவே மாட்டாங்க. பணத்தை கொடுத்தமா என்னை கொண்டு வந்து இறக்கி விட்டியா அதோடு நிப்பாட்டிக்கோன்ற மாதிரியே போயிடுவாங்க. இரவு ஆயிடும். இனிமே யாரும் சவாரிக்கு வர மாட்டாங்க. ஆனா துக்கம் தொண்டையை அடைச்சுக்கிட்டு இருக்கும். யார்கிட்ட போய் சொல்றதுன்னு அவனுக்கு தெரியாது. அந்த குதிரை வண்டியில இருந்து குதிரையை கழட்டிட்டு குதிரைக்கு கொஞ்சம் புல்லு கொடுத்துட்டு அந்த குதிரையின் கழுத்தை கட்டி பிடிச்சுக்கிட்டு சொல்லுவான், எனக்கு ஒரு மகன் இருந்தான், அவனை நான் ரொம்ப அன்பா வளர்த்தேன், அவனு என் மேல உயிரா இருந்தான், இன்னைக்கு அவன் செத்து போயிட்டான். யாருக்கிட்ட சொல்லுவான்? குதிரை கிட்ட சொல்லுவான். குதிரை புரிந்தது போல அப்படியே தலையசைக்கும். இன்னைக்கு ஒரு 5 அறிவு உயிரினம் ஒரு மனிதன் கிட்ட பேசுவது மாதிரி கூட 6 அறிவு உயிர்கள் பேச மறுக்கிறது என்பதை அன்றைக்கு ஆண்டன் செக்காவ் சொல்லி இருக்கிறார் என்பதை எஸ்ரா அவர்கள் இந்த கதையின் மூலமாக ரொம்ப பதிவு செய்திருப்பார். இன்னைக்கு நிறைய பேர் வளர்ப்பு பிராணிகள் வளர்க்குறாங்க, பார்த்திருக்கீங்களா? பெட் அனிமல்ஸ். எதுக்கு நினைக்கிறீங்க? எந்த நாயும் நம்ம பேச்ச கேட்க மாட்டேங்குது, இந்த நாயாவது கேட்கட்டும் அப்படின்னு தான் இன்னைக்கு எல்லாருமே மனிதர்களை பார்ப்பதற்கும் பேசுவதற்கும் நேரம் ஒதுக்குவதற்கும் இன்னைக்கு யாருமே தயாராக இல்லை. அதனால இந்த அற்ப பிராணிகளாவது நம்ம கிட்ட அன்பாக இருக்கிறதே என்பதற்காகத்தான் இதையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள். சிறிது வெளிச்சம் அப்படின்னு ஒரு புத்தகம் விகடன்ல தொடரா வந்தது. ரொம்ப அருமையான புத்தகம். உங்க யாருக்காவது நீங்க வந்து ஒரு நல்ல பொருள் கிஃப்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னு வைங்களேன், இந்த சிறிது வெளிச்சம்ங்கிற புத்தகத்தை வாங்கி கொடுங்க. அவ்வளவு புதிய வாசல்களை திறக்கக்கூடிய ஒரு புத்தகம். அதுல பொதுவா இப்ப வாசனை பத்தி நம்ம பேசணும்ல, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வாசனை பிடிக்கும் இல்லையா? நீங்க யோசிச்சு பாருங்களேன், உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வாசனைய நீங்க அப்படியே நினைவு கூர்ந்து பாருங்க. நிறைய பேருக்கு சின்ன பிள்ளையில அம்மா அடிச்ச பவுடர் வாசனை ஞாபகம் வரும். அதுவும் நம்ம ஊர்ல எல்லாம் முன்னாடி ரெமி பவுடர்னு ஒண்ணு இருக்கும், ஞாபகம் இருக்கா? ஒரு பெரிய ஈய டப்பால நிறைய இருக்கும் பவுடர். ஆனா அந்த பவுடர் எப்படிதான் வாசனை குறையாம இருந்ததுன்னே தெரியல. அந்த ரெமி பவுடர் அடிச்ச உடனே அப்படியே மணந்து கிடக்கும். அப்பாக்கள் ஒரு பவுடர் யூஸ் பண்ணுவாங்க, குட்டி கூறான்னு ஒரு பவுடர். இந்த கர்ச்சிப்பை விரிச்சு அதுல அந்த பவுடர் அப்படி தெளிச்சு சுருட்டி அப்படி காலருக்கு பின்னாடி வச்சுக்கிட்டாருன்னா அப்பா எந்த ஊர் சுத்திட்டு வந்தாலும் வாசல்கிட்ட வரும்போது அப்பா வந்துட்டாரா அப்படின்னு அந்த வாசனையை அப்பாவை நம்ம கிட்ட கொண்டு வந்து காட்டி கொடுத்துரும். அம்மா பக்கத்துல வரும்போது பெரும்பாலும் ரசம் வாசனை அடிக்கும். அப்பதான் தாளிச்சு ஊத்திட்டு நம்மளை கூப்பிட வருவாங்க, தின்னு தொலைங்க அப்படின்னு நம்மளை தேடி வருவாங்க. அம்மா மேல ஒரு வாசனை அடிக்கும். பாட்டி மேல எப்பயுமே ஒரு வெத்தலை வாசனை அடிக்கும். நிறைய பாட்டி வந்து வெத்தலை போடுவாங்க. அந்த வெற்றிலை வாசனை எப்பயும் பாட்டி கிட்ட இருக்கும். நிறைய தாத்தாக்க கிட்ட திருநீர் வாசனை அடிக்கும். ஏன்னா எங்கேயாவது கோயிலுக்கு போட்டு பட்டை அடிச்சுட்டு வந்து உட்காந்துருப்பாரு, அந்த விபூதி வாசனை அடிக்கும். இன்னைக்கு நிறைய இளைஞர்கள் வெளியில இருந்து வர்றவங்க கிட்ட இருந்து வர்றதெல்லாம் ஒரே வாசனை தான். வாசனை ஒரே வாசனை. இப்ப அப்படி ஆயிடுச்சு. ஆனா பிடித்த வாசனைன்னு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு வாசனை இருக்கும் இல்லையா? இப்ப இந்த கதையில எலினார் அபவுட் அப்படிங்கிற ஒரு அமெரிக்க பெண்மணி எழுதுன ஒரு குட்டி கதையை அவர் பதிவு செய்யறார். ஒவ்வொருத்தங்க கிட்டே கேட்கிறாங்க, உங்களுக்கு பிடிச்ச வாசனை என்ன, உங்களுக்கு பிடிச்ச வாசனை என்ன. ஒரு பெண்மணி மட்டும் சொல்றாங்க, எனக்கு பிடிச்ச வாசனை வந்து விளையாட்டு வீரர்கள் அணிஞ்சிருப்பாங்க இல்லையா ஓடும்போது, அவங்க அணிஞ்சிருக்கிற அந்த கால் உறையில் இருக்கிற வேர்வை வாசனை எனக்கு பிடிக்குங்கிறாங்க. இப்படி ஒரு பதில் யாராவது கேள்விப்பட்டிருக்கிறோமா? ஒரு ஷூ சாக்ஸ்ல இருக்கிற வேர்வை வாசனை பிடிக்கும் அப்படின்னு ஒரு பெண் சொல்றாங்க. நம்ம வீட்டுக்குள்ள பசங்க வீட்டுக்குள்ள வரும்போது அம்மா என்ன சொல்லுவாங்க, அந்த ஷூவை கொஞ்சம் துவைச்சுதான் போடேன்டா, இல்ல துவைக்கத்தான் போடேன்டா, எலிச்சத்த வாசனை எந்நேரமும் வருது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனா அந்த அம்மா சொல்றாங்க, ஒரு விளையாட்டு வீரனுடைய
காலில் போட்டிருக்கிற கால் உரையின் வேர்வை வாசனை எனக்கு பிடிக்கும். ஏன் உங்களுக்கு அது பிடிக்கும்னு, என் மகன் ஒரு ஓட்டப்பந்தய வீரன். அவன் ஜெயித்து பரிசு வாங்குவதெல்லாம் கைகளால் தான். ஆனால் அவனுக்கான வெற்றியை ஈட்டி தருவது அந்த ஓடி ஓடி வேர்த்த கால்கள் தான். அந்த கால்களின் வேர்வையை இந்த கால் உரைதானே சொல்லி காட்டுகிறது. அதனால எனக்கு அந்த வாசனை பிடிக்கும் என்று அந்த தாய் சொல்வார். எல்லாரும் ஒரு மாதிரி யோசிச்சாங்கன்னா நம்முடைய தாயினுடைய சிந்தனை வேற மாதிரி இருக்கும் என்பதை ரொம்ப அழகா அவர் சொல்லியிருப்பார். அதிலே ஒரு திரைப்படத்தை பத்தியும் அவர் பதிவு செஞ்சிருப்பார். ஒரு ஈரானிய திரைப்படம், நம்ம தமிழ் படமே இங்க பாக்குற மாதிரி இல்லை. ஆனா அவர் ஈரானிய திரைப்படத்தை பற்றி இங்க பதிவு செஞ்சிருக்கிறார். குப்பைகளின் கவிஞன் அப்படின்னு ஒரு திரைப்படம், பொயட் ஆஃப் வேஸ்ட் அப்படின்னு ஒரு படம். ஒருத்தன் குப்பை அள்ளுறான், ஒரு நாட்டுல குப்பை அள்ளுறான். குப்பை அள்ளுறதுக்கே அங்க தேர்வுலாம் வைப்பாங்க, டெஸ்ட் எல்லாம் வச்சுதான் குப்பை அள்ளுற வேலை கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு அங்க ரொம்ப கஷ்டமான இது போல. அங்க ஒரு அபார்ட்மெண்ட் வாசல்ல இந்த குப்பை அள்ளுறவர் குப்பை அள்ளிட்டு இருக்கிறார். குப்பை அள்ளி போட்டுக்கிட்டே இருக்கும் போது ஒரு நாள் தற்செயலா பாக்குறாரு, ஒரு கடிதம் கிழிச்சு போட்டிருக்கிறாங்க. எப்படி கிழிச்சு போட்டிருக்கிறாங்கன்னா, படிக்காமே கிழிச்சு போட்டிருக்கிறாங்க. அது நம்மளுக்கே தெரியும் இல்லையா, படிச்சு பிரிக்காம அப்படியே கிழிச்சு போட்டிருக்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் அப்படி விழும் போது இவருக்கு வருத்தமா இருக்கு. என்னடா ஒரு லெட்டரை கிழிக்கிறதா கிழிக்கிறீங்க, படித்தவுடன் கிழித்து விடவும்னு கிழிக்கலாம்ல, படிக்காமே கிழிச்சு போட்டிருக்கிறாங்களேன்னு அன்னைக்கு இரவு உட்காந்து அந்த கடிதத்தை அவன் படிக்கிறான். ஒரு தங்கை அண்ணனுக்கு எழுதின கடிதம். அவளுடைய கஷ்டத்தை, அவளுடைய பிரச்சனைய, அவளுடைய சோகத்தை எல்லாம் அவ எழுதியிருக்கிறான். ஆனா அண்ணங்காரர் என்ன பண்ணிருக்கிறாரு, அதை வாசிக்காமையே கிழிச்சு கிழிச்சு குப்பையில போட்டிருக்கிறார். இப்ப இவரால தாங்க முடியல. இந்த குப்பாளர் என்ன பண்றாரு, மறுநாள்ல இருந்து அந்த லெட்டருக்கு இவர் பதில் அனுப்புறாரு. உனக்கு கவலைப்படாதம்மா, வாழ்க்கைனா நல்லது கெட்டதெல்லாம் இருக்கத்தான் செய்யும், அதெல்லாம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இவர் அவருக்கு, அந்த அம்மாவுக்கு பதில் அனுப்புறார். அந்த பொண்ணு அதனால ஆறுதல் அடைகிறாங்க. இப்படியே நாட்கணக்கில் ஆயிக்கொண்டே இருக்கிறது. ஒரு நாள் அந்த பொண்ணுக்கு பணம் வேணும் அப்படிங்கிறதுக்காக இவங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு, குப்பை அள்ளி சம்பாதிச்ச பணத்துல ஒரு பெரும் பகுதியை அந்த பொண்ணுக்கு இவரு ஒரு அண்ணனாக அனுப்பி வைக்கிறார். இவரை பாக்குறதுக்காக அந்த பொண்ணு ஒரு நாள் வர்றாங்க. ஆனா நம்மளே குப்பை அள்ளுற ஒரு சாதாரண மனிதனா இருக்கிறோம், அவங்க நம்மளை பார்த்து என்ன செய்ய போறாங்கன்னு அந்த பொண்ணை பார்த்துக்கிட்டே அவர் பார்க்காத மாதிரி கடந்து போவதாக அந்த திரைப்படம் முடியும். இத எஸ்ரா அழகாக எழுதுகிறார். சொற்கள் என்பது விதை மாதிரி, சொற்களை விதையாக மாற்றுவதும் வீணாக ஆக்குவதும் நம் கையில் தான் இருக்கிறது. ஏன்னா கஷ்டப்பட்ட ஒரு உயிருக்கு நம்ம பணமோ காசோ கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அன்பான வார்த்தைகளை ஒரு கடிதமாக கொடுத்தால் கூட ஒரு ஜீவன் வாழ முடியும் என்றால் அதையே நாம செய்யக்கூடாது. எத்தனை பேர் நம்ம சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் பணம் கேட்டுட்டேவா வர்றாங்க. ஆனா நம்ம பயந்துடுறோம். யாராவது பிரச்சனை அப்படின்னாலே பணம் கேட்பானோ இவன், இல்ல ஏதாவது பொருள் கேட்பானோ அப்படின்னு நம்மளா நினைச்சுக்கிறோம். உண்மையிலேயே 90% மக்கள் அவங்களுடைய வருத்தத்தை சொல்லுவதற்கு ஒரு இதயத்தை தான் தேடுகிறார்கள். அதுக்கு ஆறுதலாக சொல்லுவதற்கு 4 வார்த்தைகளை தான் தேடுகிறார்கள். நம்ம அது கூட இல்லாத ஒரு கஞ்சர்களை போல நடந்து கொள்ள கூடாது என்பதை ரொம்ப அழகா சொல்லியிருப்பார். அது மாதிரி வாழ்க்கையில நம்ம பெரும்பாலும் எந்த மாதிரி அமையும்னா, புரிந்து கொள்ளாத மனிதர்கள் தான் நம்மளை சுத்தி சுத்தி இருப்பாங்க. நீங்க நல்லா கவனிச்சு பார்த்துருக்கீங்களா? நமக்கு ரொம்ப பிடித்தமான மனிதர்கள் பக்கத்துல இருக்கவே மாட்டாங்க, அவங்களும் ரொம்ப தூரத்துல இருப்பாங்க. நம்மளை புரிஞ்சுக்கிடாதவங்க தான் பெரும்பாலும் நம்ம கூட, நம்ம பக்கத்துல, ஒரே வீட்டுல அப்படிதான் வாழ்ற ஒரு அமைப்பு இருக்கும். இது இயற்கை தந்த ஒரு அமைப்பாவும் இருக்கலாம், இயற்கை தந்த தண்டனையா கூட இருக்கலாம். பெரும்பாலும் அப்படிதான் அமையும். ஒரு கணவன் கப்பல்ல மாலுமியா இருப்பார், அவருடைய மனைவியும் பிள்ளைகளும் தூரத்து நகரத்துல இருப்பாங்க. ஒவ்வொரு நாளும் தன்னுடைய மனைவியையும் பிள்ளைகளையும் நினைச்சிட்டே இருப்பான். பிள்ளைகளும் மனைவியும் இவனை ஊருக்கு வர்றப்ப மட்டும்தான் நினைச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா இவன் வரும்போதெல்லாம் நிறைய பரிசு பொருட்கள் கொண்டு வருவான். அப்பா எப்படா என்னடா கொண்டு வருவாரு, அதுக்காக மட்டுமே இந்த பிள்ளைங்களும் மனைவியும் அவரை நினைச்சிட்டே இருப்பாங்க. ஒவ்வொரு நாடும் இந்த கப்பல் போகும்போது அந்த நாட்டுல என்னென்ன முக்கியமான பொருள் கிடைக்குதோ அதெல்லாம் வாங்கிட்டு வருவார். ஒரு தடவை ஆப்பிரிக்காவுக்கு அந்த கப்பல் போகும். கிட்டத்தட்ட ஒரு வாரம் அங்க தங்கி இருக்கும். அங்க ஒரு வித்தியாசமான நீல நிற பேசும் கிளி இருக்கும், ஆப்பிரிக்கா கிளி. அந்த கிளியை பார்த்தோன்னே இவருக்கு ஒன்று ஞாபகம் வரும். கல்யாணமான புதுசுல இவங்க மனைவி சொல்லியிருப்பாங்க, இந்த ஆப்பிரிக்கால பேசுற கிளி இருக்கும்ல, அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதை ஞாபகம் வச்சு அதை வாங்கி இவருக்கு அனுப்பி வைப்பார், மனைவிக்கு அனுப்பி வைப்பார். அங்க இருந்தே மனைவிக்கு போய் சேர்ந்துருச்சு. சஸ்பென்ஸா ஊருக்கு வரும்போது எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்குவோம் அப்படின்ட்டு லீவு கிடைச்சி வீட்டுக்கு வருவாரு. தேடி தேடி பார்ப்பாரு, அந்த கிளி ஹால்ல இருக்காது, கிச்சன்ல இருக்காது, பெட்ரூம்லயும் இருக்காது. எங்க வச்சிருக்கிறா அப்படின்ட்டு மனைவி கிட்ட நான் உனக்கு பிடிச்ச ஆப்பிரிக்கா கிளியை அனுப்புனேனே, எப்படி இருந்துச்சு? அவங்க சிரிச்சுக்கிட்டே, ரொம்ப சுவையா இருந்துச்சு அப்படிம்பாங்க. ரொம்ப சுவையா இருந்துச்சு. என்ன பண்ணிருக்கு அந்த அம்மா? சமைச்சு சாப்பிட்டு இருக்குது. பெரும்பாலும் நம்ம
புரிந்து கொள்ளாத மனம் கொண்ட மனிதர்களோட தான் வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம். அவர் என்ன நினைச்சு அனுப்பி வச்சாரு? நம்மளுக்கு பதிலா இந்த கிளி அவ பக்கத்துல இருந்து பேசிக்கிட்டு இருக்கட்டும், ஒரு பேச்சு துணையாக இருக்கட்டும் என்று நினைச்சு அனுப்பி வைக்கிறார். அந்த அம்மா என்ன பண்ணிடுச்சு? சாப்பிட்டுருச்சு. இப்படித்தானே சமாதான புறான்னு தான் நம்ம புறாவை சொல்றோம். புறாவையே சில பேர் என்ன பண்ணிடுவாங்க, இந்த வடிவேலு ஒரு படத்துல சொல்வார், ஒரு புறாவுக்காக இவ்வளவு பெரிய அக்கா போறா அப்படிம்பாருல. சமாதானத்துக்கு அனுப்புன புறாவையே சமைச்சு சாப்பிடுற ஆட்கள் வாழுகிற ஒரு உலகம். அதுல அவர் ரொம்ப அழகாக ஒன்னு பதிவு செய்வார். மனிதர்கள் ஒன்றை விரும்புவது, இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களை சில பேர் விரும்புறாங்கன்னா உங்களை நேசிக்கிறதுனால மட்டும் இல்ல. அவர் சொல்றார், மனிதர்கள் ஒன்றை விரும்புவது அதை நேசிப்பதால் மட்டுமல்ல, அதை உணவாக சாப்பிடலாம் என்பதற்காகவும் தான். இது அந்த கிளிக்கு மட்டும் பொருந்தாது. சில பேர் நம்மளை ரொம்ப நேசிக்கிறாங்க, நம்ம மேல அன்பு செலுத்துறாங்க, ரொம்ப பாசமா இருக்கிறாங்கன்னா நம்ம மேல நேசம் காட்டுறாங்கன்னு மட்டும் அர்த்தம் இல்லையா. ஒரு நாள் நம்மளையே டோட்டலா சாப்பிட போறாங்க அப்படின்னு கூட அர்த்தமாக இருக்கலாம். எவ்வளவு பெரிய உண்மையை ஒரு சின்ன சம்பவத்தின் மூலமாக பதிவு செஞ்சதுக்காகவே அவருக்கு ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாம் தானே. இதெல்லாம் யாருங்க சொல்ல முடியும்? இதெல்லாம் ஒரு எழுத்தாளர், ஒரு படைப்பாளி தான் எங்கெங்கேயோ இருக்கிற உலக இலக்கியத்திலிருந்து எடுத்து கொண்டு வந்து கொடுக்கிறார். அதே மாதிரி கணவன் மனச மனைவி புரிஞ்சுக்கல அப்படின்னு எவ்வளவு சந்தோஷமா நீங்க கேட்டீங்க. அப்படித்தாங்க இருக்கு எங்க வீட்லயோ அப்படின்னு. அதே மாதிரி மனைவியினுடைய உணர்வை புரிந்து கொள்ளாத கணவர்களும் இருக்கிறார்கள் தானே. இவர் ஒரு திருமண வீட்டுக்கு போயிருக்கிறார். அது ராஜஸ்தான்ல நடக்கக்கூடிய ஒரு திருமணம். அந்த ராஜஸ்தான்ல ஒரு நாட்டுப்புற பாடல் பாடுறாங்க. பெண் வீட்டார்கள்லாம் சேர்ந்து ஒரு பாட்டு பாடுறாங்க. அந்த பெண்ணை குறித்து ஒரு பாட்டு பாடுறாங்க. அந்த பாட்டை அவர் அழகா தமிழ்ல பதிவு செஞ்சிருக்கிறார். கல்யாண பெண் திருமணத்துக்கு முன்னால் சிந்துகிற கண்ணீர் வேறு. கல்யாண பொண்ணை பார்த்து பாடுறாங்க. கல்யாண பொண் திருமணத்துக்கு முன்னால் சிந்துகிற கண்ணீர் வேறு, திருமணத்துக்கு பின்னால் சிந்துகிற கண்ணீர் வேறு. கணவன் வீட்டில் மகள் விடும் கண்ணீரின் சத்தம், கணவன் வீட்டில் மகள் விடும் கண்ணீரின் சத்தம் எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் பெற்றோருக்கு கேட்டுவிடும். கணவன் வீட்டில் மகள் சிந்தும் கண்ணீரின் சத்தம் எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் பெற்றோருக்கு கேட்டுவிடும். ஆனால் அருகில் இருக்கும் கணவனின் காதுகளுக்குத்தான் கேட்காது. பெண்கள் தான் கைதட்ட முடியும். இதுக்கு ஆண்கள்லாம் அப்படியே முறைச்சிட்டு உட்காந்துருக்காங்க. ஒரு பெண்ணுடைய துயரம் கண்ணீராக வழியும் போது அவங்க அம்மா அப்பாவுக்கு கேட்டுருமா, எங்கேயோ இருக்கிற அம்மா அப்பாவுக்கு கேட்டுரும், என் மக ஏதோ வருத்தத்துல இருக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு அவங்களுக்கு கேட்டுரும். ஆனா பக்கத்துல இருக்கிற அந்த கணவனுடைய காதுக்கு இவங்களுடைய கண்ணீர் விழுற சத்தம் கேட்கவே கேட்காது. ஏன்னா இந்த மாதிரியான ஒரு முரண்பாடான உறவு முறைகளுக்கு இடையில் தான் நம்முடைய வாழ்க்கை இயங்கி கொண்டிருக்கிறது என்பதை இந்திய பயணம் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தில் அவர் பதிவு செய்திருக்கிறார். நிறைய இடங்களுக்கு அவர் பயணம் செய்திருக்கிறார். தேசாந்திரி அப்படின்னு அவருக்கே ஒரு பேர் உண்டு. தேசாந்திரின்னா என்ன? தேசம் முழுக்க அலைஞ்சு திரிகிறவங்க அப்படின்னு அர்த்தம். ஒரு எழுத்தாளருக்கும் நமக்கு என்ன வித்தியாசம் தெரியுமா? இப்ப நாம இங்க இருந்து ராஜபாளையத்துல இருந்து நான் மதுரைக்கு போறேன் இல்ல சென்னைக்கு போறேன்னு வச்சுக்கோமே. ராஜபாளையத்துல இருந்து சென்னைக்கு போகணும்னா நம்ம எப்படிங்க போவோம்? ட்ரெயின் புக் பண்ணி பொதிகையில போவோம், இல்லைன்னா பஸ் புக் பண்ணி ராஜபாளையத்துல இருந்து ஸ்ட்ரைட்டா சென்னைக்கு போயிடும். இதனாங்க உலக வழக்கம். ஆனா இந்த எழுத்தாளர் என்ன பண்ணுவார் தெரியுமா? எஸ்ரா, ஏன்னா உலக அனுபவம், இந்த பயணம் குறித்த தேடல்கள் அவங்களுக்கு வேணும் இல்லையா. ராஜபாளையத்துல இருந்து சென்னைக்கு போகணும்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? ராஜபாளையத்துல இருந்து முதல் ஸ்ரீவில்லிபுத்தூர் டவுன் பஸ்ஸுக்கு போவார். ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இறங்கி அங்க இருந்து கிருஷ்ணன் கோயில் போவார். கிருஷ்ணன் கோவில்ல இறங்கி அடுத்த டவுன் பஸ்ல கல்லுப்பட்டி போவார். அங்க இருந்து திருமங்கலம் போவார். அங்க இருந்து மாட்டுத்தாவணி போவார். இப்படியே ஒவ்வொரு ஊரா நாம ஒரு நாள்ல போக வேண்டிய ஊருக்கு ஒரு வாரத்துல போய் சேர்ந்து அத்தனை ஊர் ஜனங்களுடைய அனுபவத்தையும் ஒரு சொத்தாக சேர்த்து வருகிறவன் தான் ஒரு படைப்பாளி என்பதை நாம புரிந்து கொள்ள வேண்டும். அவ்வளவு டிக்கெட் வச்சிருப்பாராம். சென்னைக்கு மட்டும் போயிட்டு வந்த டிக்கெட்டு இவ்வளோ இருக்குமா? நம்ம கிட்ட ஒரே ஒரு டிக்கெட் தானே இருக்கும். அப்ப ஒரு படைப்பாளி ஒரு புத்தகத்தை நம்மிடம் தருவதற்கு எவ்வளவு உழைக்கிறார் பாருங்க. நம்ம நினைக்கிறோம் ஏதோ வீட்டுல உட்கார்றாரு, அவர் கற்பனை பண்றாரு, எழுதுறாரு, நம்ம கிட்ட வித்துட்டு போயிடுறாரு. இல்லைங்க, ஒவ்வொரு புத்தகத்துக்குள்ளேயும் ஒரு எழுத்தாளனின் ரத்தம், கண்ணீர், வேர்வை, உழைப்பு உறைந்து கிடக்கிறது என்பதை நம்மள மாதிரி வாசிப்பாளர்கள் கண்டிப்பாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்பதான் இதை காசு கொடுத்து வாங்குறதுக்கு முத மனசு வரும். ஏன்னா நம்ம ஒரு ஹோட்டல்ல சாப்பிட போனாலே ஒரு நாளைக்கு எவ்வளவுங்க செலவாகுது? சாதாரணமா உங்க விருதுநகர்லயே இந்த பர்மா கடை, இந்த மாதிரி நல்ல பெரிய பெரிய கடையெல்லாம் இருக்குது இல்லையா, தலப்பா கட்டிலாம் வந்திருக்குது, இங்கனக்குள்ளதான் பார்த்தோம். ஒரு நாள் ஃபேமிலியோட சாப்பிட போனா எவ்வளவு ஆகும்? சாதாரணமா 2000 ரூபாய் ஆயிரும்ல. ஐயா சொல்றாங்க 2000 ஆயிரும் மேடம். சில நேரம் நிறைய தின்னாங்கன்னா 3000 ரூபாய் கூட ஆயிரும்.
ஆனா அந்த ஒரு நாள் இரவு சாப்பாட்டோட அது காணாம போயிடும். அந்த 2000 ரூபாய்க்கு மட்டும் நீங்கள் புத்தகங்கள் வாங்கி உங்க பிள்ளைகளுக்கு கொடுத்து பாருங்கள். அவங்க வாழ்க்கையிலேயே மிகப்பெரிய மாற்றத்தை அந்த புத்தகம் உண்டு பண்ணும். இப்ப சொன்ன விஷயம் எல்லாமே இந்த புத்தகத்துக்குள்ளதான் இருக்கிறது. சக மனிதனுக்கு நாம கொடுக்கிற ஒரு மிகப்பெரிய விஷயம் என்ன தெரியுமாங்க? நம்பிக்கை மட்டும்தான். நீங்க பணம் காசோ அவங்களுக்கான சொத்து சேர்த்து வைக்கிறதெல்லாம் கூட பெரிய விஷயம் கிடையாது. சக மனிதனுக்கு நம்மளால கொடுக்க முடியற, கொடுக்க வேண்டிய, கொடுக்கக்கூடிய ஒரு பொருள் இருக்கிறது என்றால் அது நம்பிக்கை தான். ஒரே நம்பிக்கை அப்படின்னு ஒரு கதை இருக்கிறது. எட்வினா ஓ பிரெயின் அப்படிங்கிற ஒரு ஐரிஷ் பெண் எழுத்தாளர். ஐரிஷ் மொழி எப்படி இருக்குன்னு நம்மளுக்கு தெரியுமா? ஆனா ஐரிஷ்ல ஒரு பெண் எழுத்தாளர் எழுதின ஒரு கதையை இவர் மொழிபெயர்ப்பு செஞ்சு நமக்கு தந்திருக்கிறார். ஒரே நம்பிக்கை. ஒரு கணவன் மனைவி, அவங்களுக்கு 6 பெண் குழந்தைகள் இருக்கிறாங்க. ஒரு பெண் குழந்தை இருந்தாலே ரொம்ப கஷ்டம். 5 பிள்ளைங்க பிறந்தா அரசனும் ஆண்டி ஆயிடுவான், நம்ம ஊர்ல ஒரு பழமொழி உண்டு. ஆனா அவங்களுக்கு எத்தனை குழந்தைங்க? 6 பெண் குழந்தைகள். அந்த கணவர் மெக்கானிக் வேலை பார்த்து தான் சம்பாதிக்கிறார். அப்ப கஷ்டப்பட்ட ஒரு ஜீவனம் நடத்துகிற ஒரு சாதாரண குடும்பம். திடீர்னு அந்த மெக்கானிக் ஒரு நாள் ஒரு விபத்துல இறந்து போயிடுறார். அப்ப அந்த 6 சின்ன சின்ன குழந்தைகளை வச்சுக்கிட்டு அந்த மனைவி ரொம்ப கஷ்டப்படுறாங்க. வீட்டு வேலை பாக்குறாங்க, துணி தைக்கிறாங்க, எம்ப்ராய்டிங் போடுறாங்க, என்னென்ன வேலை அவங்களுக்கு கிடைக்குதோ எல்லா வேலையும் செஞ்சு இந்த பிள்ளைங்களை கொஞ்சம் கொஞ்சமா வளர்க்குறாங்க. ஒவ்வொரு வாரமும் திங்கக்கிழமை வந்தோடனே என்ன பண்ணுவாங்க, இந்த 6 பிள்ளைங்களையும் கூட்டிட்டு வாங்க பேங்க்குக்கு போவோம் அப்படின்னு சொல்லி பேங்க்கு கூட்டு போயிடுவாங்க. கூட்டு போய் அந்த ரிசப்ஷன்ல 6 பிள்ளைங்களையும் உட்கார வச்சுட்டு இவங்க உள்ள போயிட்டு திரும்ப வெளியே வாங்க பணம் எடுத்தாச்சு, நம்ம இந்த வாரத்தை ஓட்டிடலாம் அப்படின்னு சொல்லி பிள்ளைங்களை கூட்டு வந்துருவாங்க. ஒவ்வொரு வாரமும் திங்கக்கிழமை பேங்க்குக்கு போனா இந்த பிள்ளைங்களுக்கு உற்சாகம் ஆயிடுவாங்க. அப்பா பேங்க்ல போய் பணம் எடுத்துட்டா இந்த வாரத்தை நம்ம ஓட்டிடலாம் அப்படின்னு சொல்லி இந்த பிள்ளைங்களும் சந்தோஷமா வருவாங்க. இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா காலம் ஓடுகிறது. நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சு இந்த பிள்ளைங்களை வளர்த்து ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்துடுறாங்க. மூத்த மக தன்னுடைய அம்மாவின் உழைப்பையே அடிப்படையா வச்சு ஒரு கதை எழுதுறாங்க. அந்த கதை அந்த போட்டியில ஜெயிச்சு $50 பிரைஸ் வாங்கிருது. இந்த $50 செக்கா கொடுக்குறாங்க. இந்த பொண்ணு, அம்மா மொத நான் சம்பாதிச்சிருக்கிறேம்மா, உனக்கு அடுத்து இந்த குடும்பத்துல குடும்ப கஷ்டத்தை தீக்கிறதுக்கு நான் தாமா சம்பாதிச்சிருக்கிறேன், $50 ஒரே செக், வா உன் பேங்க்லயே போய் போட்டுருவோம் அப்படின்னு கூப்பிடுறாங்க. இவங்க அம்மா அப்படியே கையை பசஞ்சுக்கிட்டு அப்படியே நிக்கிறாங்க. என்னம்மா என்ன தயக்கம், வா உன் பேங்க்லயே எனக்கு ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணிடுவோம். இல்லடா அம்மாவுக்கு பேங்க்ல அக்கௌண்டே கிடையாது அப்படிங்கிறாங்க. பேங்க்ல அக்கௌண்டே கிடையாதா? அப்புறம் வாரம் நீ எங்களை பேங்க்குக்கு கூட்டு போன. ஆமா பேங்க்குக்கு கூட்டு போனேன், ஆனா அம்மாவுக்கு அக்கௌண்ட்டும் கிடையாது, அங்க நம்மளுக்கு பணமும் கிடையாது. பெரியம்மா எங்களை இத்தனை வருஷமா அங்க கூட்டு போன. இல்ல வீட்டுல எல்லாமே பொம்பளை பிள்ளைங்களா இருக்கிறோம், அப்பாவும் இல்ல, நீங்க மனசை தளர விட்டுற கூடாது, நமக்கு உதவி செய்யறதுக்கு ஆளே இல்லையோ, நம்ம கிட்ட பணமே இல்லையோ, நம்ம ரொம்ப கஷ்டப்படுறோமோ அப்படின்னு நீங்க நொந்து போயிடக்கூடாது இல்லையா? அதனாலதான் பேங்க்ல நமக்கு பணம் இருக்குன்னு காமிக்கிறதுக்காக சும்மாங்காச்சும் ஒவ்வொரு வாரமும் உங்களை கூட்டு போய் ரிசப்ஷன்ல உட்கார வச்சுட்டு நான் கொஞ்ச நேரம் உள்ள நின்றுட்டு வெளியில பணம் எடுத்தாச்சுன்னு சொல்லிடுவேன். நீங்களும் அந்த நம்பிக்கையோடு வளர்ந்தீர்கள். நமக்கு பணம் பேங்க்ல இருக்குதுங்கிற தைரியத்தோடும் அந்த ஒரு வார்த்தை கொடுத்த நம்பிக்கையோடும் வளர்ந்தீர்கள். இப்பதான் மொத ஓம் பேர்ல நாம அக்கௌண்ட் ஓபன் பண்ண போறோம் அப்படின்னு அவங்க அந்த பேங்க்குக்கு போறாங்க. ஒரே நம்பிக்கை. ஒரு தாய் விதைக்கிற அந்த ஒரே நம்பிக்கை அந்த குடும்பத்துக்குள்ளே எவ்வளவு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துகிறது என்பதை இந்த அற்புதமான கதை நமக்குள்ளே விளக்குகிறது. என்றால் ஒரு நம்பிக்கை, ஏதாவது ஒரு நம்பிக்கையை சொல்லி நாம அடுத்த தலைமுறையை எப்படியாவது வெளியில கொண்டு வரணும். நாம இந்த வாழ்க்கையவே எப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறோம்? எதையாவது ஒரு நம்பிக்கையை பற்றி கொண்டுதானே வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நீங்க உங்க வாழ்க்கையை நீங்க கடந்து பாருங்க. எல்லா அச்சீவ்மெண்ட்டுக்கு பின்னாடியும், எல்லா கஷ்டத்துக்கு பின்னாடியும், எல்லா சோகத்துக்கு பின்னாடியும் ஏதோ ஒரு நம்பிக்கையை நீங்க கைப்பற்றி இருப்பீங்க. இதை வச்சு வந்துடலாம், இவனை வச்சு வந்துடலாம், இவரை வச்சு வந்துடலான்னு ஏதோ ஒரு நம்பிக்கையை கையில் பற்றி கொண்டுதானே நம்மால் வர முடிகிறது என்பதை அவர் ரொம்ப அழகாக பதிவு செய்திருப்பார். எஸ்ரா அவருடைய நண்பரை பார்க்க போயிருக்கிறார் ஒரு நாள், ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி. அவங்க அம்மாட்ட உட்காந்து பேசிட்டு இருக்கிறார். பொதுவா நம்ம வீட்டுக்கெல்லாம் பசங்க வந்தாங்கன்னா நம்ம அந்த பையங்க கிட்ட பேசுவோம்ல, என்னப்பா பண்ற அப்படின்னு. அந்த அம்மா இவர் எழுத்தாளர், இந்த எழுத்துல ஆர்வம் உள்ளவர் அப்படிங்கிறதுனால ஒரு 10 ரூபா, பழைய 10 ரூபாய் எடுத்து காமிச்சு கேட்கிறார், தம்பி இந்த 10 ரூபாயோடைய மதிப்பு எவ்வளோப்பா அப்படிங்கிறாங்க. அவர் சொல்றாரு, 10 ரூபாயோட மதிப்பு என்னம்மா, 10 ரூபா தானம்மா அப்படிங்கிறார். இல்லப்பா இந்த 10 ரூபாயோடைய மதிப்பு எனக்கு பல லட்சம் ரூபாய் அப்படிங்கிறாங்க. புரியலமா அப்படிங்கிறார். அந்த அம்மா 30 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஊருக்கு கல்யாணமாகி வர்றாங்க. வாழ்க்கையை சொல்றாங்க. 30 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வீட்டுக்கு நான் கல்யாணமாகி வந்தேன்ப்பா. கிராமத்துல இருந்து வந்த ஒரு வெள்ளந்தியான பொண்ணு நான். இவங்க பெரிய குடும்பம்,
கூட்டு குடும்பம். இன்னைக்கு விருதுநகர்ல நிறைய குடும்பங்கள் கூட்டு குடும்பமா தான் இருக்கு. அதுக்காகவே உங்களுக்கு ஒரு பெரிய கைத்தட்டுகளை பாராட்டுகளா கொடுக்கணும். ஏன்னா எல்லாம் வியாபார சம்பந்தப்பட்ட குடும்பங்கள் அப்படிங்கிறதுனால வியாபாரத்தை விட்டுறக்கூடாதுங்கிறக்க இன்னும் அண்ணன் தம்பி கடைசி தம்பி அப்படின்னு அந்த ஒற்றுமையா செயல்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். இவங்க இந்த அம்மா கல்யாணம் முடிச்சு வந்தப்போ அவங்க பெரிய குடும்பம், கூட்டு குடும்பம். இவங்க தான் கடைசி மருமக. வேற வந்தவங்க போறவங்க எல்லாம் அட்வைஸ், வந்தவங்க போனவங்க எல்லாம் திட்டுறது. இவங்க பேச்சை யாருமே கேட்கறது இல்லை. இவங்க வார்த்தைக்கு மரியாதை கிடையாது. ஆளாளுக்கு திட்டுவாங்க. ஹஸ்பண்ட் கிட்ட பூ வாங்குறதுக்கு காசு கேட்டா கூட எங்க அம்மாட்ட கேட்டு வாங்கிக்கோ அப்படின்றார். கையில ஒரு பைசா கூட இந்த பொண்ணுகிட்ட கொடுக்கல. நான் என்ன பண்ணனே தெரியல. எந்நேரமும் 24 மணி நேரமும் அடுப்படியிலேயே கிடந்து அப்படியே ஒரு மாசத்துக்குள்ள எனக்கு மூச்சு முட்டுற மாதிரி ஆயிடுச்சு. என்னால தாங்கவே முடியல. அம்மாட்ட சொன்னா அம்மா பயந்துருவாங்கன்ட்டு அப்பாவுக்கு நான் கடிதம் எழுதினேன். எப்பா என்னால இங்க இருக்கவே முடியலப்பா, ஆளாளுக்கு என்னைய படுத்து எடுக்கிறாங்கப்பா, ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா, என்னைய காப்பாத்துங்கப்பான்னு அப்பாவுக்கு நான் லெட்டர் போட்டேன். உடனே எங்க அப்பா வந்துட்டாரு. வந்தவரு சாப்பிட்டுட்டு அந்த சூழ்நிலையெல்லாம் பார்த்துட்டு மக கையை பிடிச்சிட்டு சொல்லியிருக்காருமா, வாழ்க்கைனா நாளும் இருக்கும், தைரியமா வாழ பழகணும், சரியா? இவங்கெல்லாம் என்ன செஞ்சிட போறாங்க, உன் குடும்பத்து ஆளுக தானே, சமாளிச்சு பாரு. முடியலைன்னா இந்த 10 ரூபா ஊருக்கு வர்றதுக்கு சார்ஜ் 10 ரூபா தான், பஸ் சார்ஜுக்கு வச்சுக்கோ. உன்னால இங்க தாக்கு முடிக்க முடியலன்னா பஸ் ஏறி பேசாம வீட்டுக்கு வந்துட்டு அப்பா பாத்துக்கிறேன் அப்படின்ட்டார். இந்த 10 ரூபா கைக்கு வந்த உடனே இந்த அம்மாவுக்கு ஒரு பெரிய பவரே வந்த மாதிரி ஆயிடுச்சு. முந்தில அந்த 10 ரூபாயை முடிச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் தைரியமா நிமிர்ந்திருக்கு. எனக்கு இனிமே பயமே கிடையாது, ஏன்னா 10 ரூபா கையில இருக்கு. எப்ப நினைச்சாலும் நான் வீட்டுக்கு எங்க அப்பாவை பார்க்க போயிருவேன். அது வரைக்கும் இருந்து இவங்களை ஒரு வழி பண்ணிட்டு தான் போகணும்ட்டு மறுநாள்ல இருந்து ரொம்ப தைரியமா எல்லார்ட்டையும் பேசவும் பழகவும் தன்னுடைய உரிமையை அங்கே நிலைநாட்டவும் பழகி இருக்கிறார்கள். நாட்கள் ஆக ஆக இவங்களே அந்த குடும்பத்துல ஒருத்தியா சேர்த்துக்கிட்டாங்க. இந்த 30 வருஷத்துல இந்த குடும்பத்தை நான் மிகப்பெரிய உயரத்துக்கு கொண்டு வந்திருக்கிறேன். நான் ஒரு முக்கியமான புள்ளியாக இந்த குடும்பத்துல மாறி இருக்கிறேன்னா அதற்கு காரணம் எங்க அப்பா என் கையில் கொடுத்த 10 ரூபாய் என்று அவங்க சொல்லியிருக்காங்க. பணம் என்பது வெறும் பணம் அல்ல, 10 ரூபாய் என்பது வெறும் 10 ரூபாய் இல்லை. எங்க அப்பா என் கையில் கொடுத்த நம்பிக்கை என்கின்ற அந்த வெறும் 10 ரூபாய் ஒரு அம்மாவுடைய வாழ்க்கையில இவ்வளவு பெரிய தைரியத்தையும் துணிச்சலையும் தந்திருக்கிறது என்றால் எவ்வளவு கேட்கறதுக்கே ஆச்சரியமா இருக்குல்ல. நம்ம தென் மாவட்டங்கள்ல பாத்தீங்கன்னா வயசான பாட்டிகள்லாம் இந்த பாம்படம்னு ஒண்ணு போட்டிருப்பாங்க, பாத்திருக்கீங்களா? தண்டட்டின்னு சொல்லுவாங்க, பாம்படம் போட்டிருப்பாங்க. எதுக்கு அவ்வளோ நகையை ஒரு கிளவி காதுல போட்டிருக்கு? எவனா அத்துட்டு போறதுக்கு தானே. யாராவது யோசிச்சு பார்த்துருக்குறோமா? எதுக்கு ஒரு வயசான கிளவி காதுல போய் இவ்வளவு நகை போட்டிருக்காங்க அப்படின்னு? என்ன காரணம் என்றால் வயசான காலத்துல பிள்ளைங்கள்லாம் அவங்கவுங்க பாட பார்த்து ஒதுங்க போயிட்டாலும் இந்த கிழவிக்கு சாவு முதலுக்கு தன் கையில் பணம் இருக்க வேண்டும் என்பதற்காக நம்ம மண்ணின் ஏற்பாடு இது. பொம்பளை பிள்ளை தனியா இருக்கக்கூடாது, அதுகிட்ட ஒண்ணுமே இல்லைன்னு இருக்கக்கூடாது. இந்த நகை போடுறதே அப்படித்தான் வந்த பழக்கம். ஏன்னா ஆம்பளை பிள்ளை அதே ஊர்ல இருப்பான், வீடு வயல் சொத்து அவன் பாத்துக்குவான். பெண் பிள்ளை இன்னொரு இடத்துக்கு போயிருக்கிறது, அதுக்குன்னு கையில ஒரு உறுதி இருக்கணும் என்பதற்காகத்தான் நகைகளை பெண் குழந்தைகளுக்கு போட்டு அழகு பார்த்தார்கள். அதனாலதான் வயசான பாட்டி கூட காதுல என்ன போட்டிருப்பாங்க, தண்டட்டி போட்டிருப்பாங்க. எனக்கு யாரு கடைசி வரைக்கும் சோறு போடுறியோ அவன் இந்த தண்டட்டி எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லும். பாத்திருக்கீங்களா? தைரியமா காலை நீட்டி உட்காந்துக்கிட்டு இந்த கலவி பேசும். இந்த முதல் மரியாதையில வர்ற வடிவுக்கரசி மாதிரி எலே அப்படின்னு பேசும். என்ன தைரியம்? தங்கிட்ட ஒரு வருமானம் இருக்கிறது, தன்னிடம் ஒரு சொத்து இருக்கிறது என்கின்ற ஒரு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கையை அன்னைக்கு பெண்கள் கையில் கொடுத்திருந்தார்கள். அதே மாதிரி ஒரு கிராமத்துல நார்த் சைடு பாகல்பூர் அப்படின்னு ஒரு ஏரியால தார்ஹார் அப்படின்னு ஒரு கிராமம் இருக்கு. அந்த கிராமத்துல இப்ப வரைக்கும் என்ன பழக்கமா, ஒரு பெண் குழந்தை ஒரு வீட்டுல பிறந்துருச்சுன்னு வைங்களேன், அது கங்கை ஆற்றங்கரையில இருக்கிற ஒரு கிராமங்கள்ல ஒண்ணு. அதனால அது செழிப்பான பூமி அந்த ஏரியாவே. பொம்பளை பிள்ளை அந்த ஊர்ல யார் வீட்டுல பொம்பளை பிள்ளை பிறந்தாலும் அந்த குழந்தை பிறந்த உடனே 10 மாமரம் நட்டு வச்சிருவாங்களாம். 10 மாமரம் மாங்கன்று நட்டுருவாங்களாம். இந்த பிள்ளை வளர வளர அந்த மாமரமும் வளர்ந்துட்டே போகுமா, அது பழம் கொடுக்கும். அந்த 10 மரமும் இந்த பெண் குழந்தைக்கு மட்டும்தான் சொந்தம். இவ வளர வளர அதுல இருந்து வந்த வருமானத்தை வச்சு இவ படிப்புக்கு, இவ திருமணத்துக்கு, இவ கடைசி காலத்துக்கு வரைக்கும் அந்த பிள்ளை வச்சுக்கும். இப்ப வரைக்கும் அந்த கிராமத்துல 20,000க்கு மேற்பட்ட மரங்கள் அந்த பெண் குழந்தைகளுக்காக இன்றைக்கும் வளர்ந்து வருகின்றன என்றால் எவ்வளவு யோசிச்சிருக்காங்க பாருங்க. பொம்பளை பிள்ளைக்கு சொத்தாக எதை கொடுப்பது?
10 மாமரம், ஒவ்வொரு பிள்ளைக்கும் 10 மாமரம். சில பணக்கார வீட்டுல 20 மாமரம் 30 மாமரம்லாம் நட்டு வச்சிருவாங்களாம். கடைசி வரைக்கும் உனக்கு தாம்மா இது அப்படின்னு. இப்ப பெண் பிள்ளைகள் வாழ்க்கையில யாரை நினைச்சும் பயந்து விடக்கூடாது, பதட்டப்பட்டு விடக்கூடாது, அவங்க கையில ஒண்ணு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்படிப்பட்ட ஏற்பாடுகளை எல்லாம் இன்னைக்கும் செய்து வைத்திருக்கிறார்கள் அப்படின்னு அவர் பதிவு செய்திருந்தார். அதிலேயே அவர் ஒரு கதை எழுதியிருக்கிறார். தனிமையின் வீட்டிற்கு 100 ஜன்னல்கள் அப்படின்னு ஒரு புத்தகம். அவருடைய சிறுகதை தொகுப்பு இங்க இருக்கும், முடிஞ்சா வாங்கி படிச்சு பாருங்க. அதுல 1000 கைகள் அப்படின்னு எழுதியிருக்கும். இப்ப நம்ம இவ்வளவு நேரம் என்ன சொன்னோம்? இந்த நகை பெண் பிள்ளைகளுக்கு ஒரு பாதுகாப்பு, அவங்களுக்கு ஒரு வருங்காலத்துக்கு என்கிட்டயும் ஒண்ணு இருக்கு அப்படிங்கிற ஒரு தைரியம் தானே சொன்னோம். இன்னைக்கு அந்த தைரியம் இருக்குதா? பெண் பிள்ளைங்க நகை போட்டு வெளியில வர முடியுதா? கோலம் போடுறதுக்கே வர முடியல. கோலம் 4 புள்ளி வச்சுட்டு 5வது புள்ளி வைக்கும் போது செயினை அத்துட்டு போயிடுறாங்க. மறுநாளே வந்து அந்த செயினை எரிஞ்சிட்டு போறான். கவரிங் செயினையா போட்டு வந்திருக்க, உன்னை என்ன செய்யறேன் பாரு அப்படின்னு. இன்னைக்கு காலம் எவ்வளவு மோசமா மாறிடுச்சு. அதை அவர் பதிவு செய்திருக்கிறார். சாவித்திரி அப்படின்னு ஒரு 40 வயதான ஒரு பெண், அவங்களுக்கு 2 பெரிய பிள்ளைங்க இருக்கிறாங்க, கல்லூரியில படிச்சுட்டு இருக்கிறாங்க. வாரம் வாரம் செவ்வாய்க்கிழமை முருகன் கோயிலுக்கு அந்த அம்மா போவாங்க. வீட்டு வேலையெல்லாம் முடிச்சு கணவர் பிள்ளைங்களை எல்லாம் அனுப்பி விட்டுட்டு ஒரு 11 மணி வரைக்கும் போல வந்துட்டு சாமி கும்பிட்டுட்டு ஒரு 1 மணி நேரம் கழிச்சு அப்படி வீட்டுக்கு வர்றது அவங்களுக்கு ஒவ்வொரு வாரமும் பழக்கம். அன்னைக்கு அப்படிதான் ஒரு நல்ல மத்தியானம் 12 மணிக்கிட்ட இவங்க தெரு கொஞ்சம் ஊருக்கு ஒதுக்குப்புறத்துல இருக்குது. நடந்து வந்துட்டு இருக்கிறாங்க. நல்ல வெயில் அடிச்சிட்டு இருக்குது. கழுத்துல 9 பவுன் தாலி செயின் போட்டிருக்கிறாங்க. கையில இந்த பூஜைக்கு போயிட்டு வந்த கூடையோட வர்றாங்க. எதுக்க 2 பசங்க பைக்ல வர்றாங்க. பின்னாடி உள்ள பையனை பார்த்தா இவங்க பையன் வயசுதான். பக்கத்துல வந்து ஸ்லோ பண்ணி, அம்மா அந்த டாக்டர் ஜெயராம் வீடு எது அப்படின்னு கேட்கறான் அந்த பையன். யாரப்பா கேட்டேன்னு இன்னும் கொஞ்சம் இவங்க பக்கத்துல போறாங்க. படக்குன்னு கழுத்துல போட்டிருக்கிற தாலி செயினை அவன் அப்படியே அக்குறான். அது ரொம்ப கனமா இருக்குது, அக்க முடியலன்னு உடனே கையில இருக்கிற ஒரு கத்தியால சரட்டுன்னு கீறி எடுத்துட்டு போறான். அப்படியே நாடியில இருந்து ரத்தம் அந்த அம்மாவுக்கு பொத்துக்கிட்டு வருது. படக்குன்னு வண்டியை திருப்பி போயிடுறாங்க. என்ன பண்ணன்னு தெரியாம அப்படியே அந்த நடு ரோட்ல அந்த வெயில்ல அப்படியே சமணங்கிட்டு உட்காந்து ரத்தத்தோட அப்படியே கண் கலங்கி என்ன செய்யனே தெரியாம அது வந்து போய் உட்கார்றாங்க. டெய்லி நாம நடந்து போற ரோடு தான், நமக்கு பழக்கமான நம்ம வீதி தான். ஆனா இப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்தால் என்ன செய்யணும் நமக்கு யாராவது கத்து கொடுத்துருக்காங்களா? என்ன செய்ய முடியும்னு நமக்கு இது வரைக்கும் ஏதாவது தோணி இருக்குதா? அந்த தெருவில் அவங்க அப்படியே உட்கார்ந்துடுறாங்க. தூரத்துல அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பெரியவர் கொடையோட வர்றாரு. ஐயோ என்னமா சாவித்திரி இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிற, என்னாச்சு? ஐயா தாலி செயினை அத்துட்டு போயிட்டான், நல்ல நாளாம் பொழுதுமா 9 பவுன் தாலி செயினை அத்துட்டு போயிட்டான்னு சொன்னதே திரும்ப திரும்ப இந்த அம்மா சொல்லுது. சரி சரி பதட்டப்படாதம்மா, மொதல் வீட்டுக்கு வாமான்னு வீட்டுக்கு கூட்டு போய் உட்கார வச்சு வீட்டுக்காருக்கு போன் பண்ணி அழுதுகிட்டே சொல்றாங்க, உனக்கெல்லாம் அறிவே கிடையாது, கோயிலுக்கு போகும்போது எதுக்கு தாலியை போட்டு போற? கோயிலுக்கு போகும்போது தானே தாலியை போட்டுட்டு போக முடியும், தாலியை கழட்டி வச்சுட்டா கோயிலுக்கு போவாங்க, நான் வர்றேன் வை அப்படிங்கிறார். கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க நண்பர்கள் எல்லாம் வந்துடுறாங்க. இந்த கொடுமையிலேயே பெரிய கொடுமை என்ன தெரியுமா? நமக்கு ஒரு கொடுமை வர்றது கூட கிடையாது, அதை விசாரிக்க வர்றதுக்குன்னு சில கொடுமைகள் வருவாங்க பாருங்க. அஜோ. இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், நாளைக்கு யாராவது ஒரு 5-6 பேர் இருக்கிற ஒரு இடத்துக்கு போய் லைட்டா தலை சுத்துதுன்னு மட்டும் சொல்லிட்டு உட்காந்துருங்க. ஒருத்தர் சொல்வார் நைட்டெல்லாம் மொபைல் பார்த்துருப்ப, இன்னொருத்தர் சொல்வார் சுகர் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன், இந்த தூய மல்லின்னு ஒரு அரிசி இருக்கு அதை வாங்கி சமைச்சு சாப்பிடு. இன்னொருத்தர் சொல்வார் அது ரொம்ப காஸ்ட்லி, நீ வந்து இந்த சாம வரகு இருக்குல்ல அதை ட்ரை பண்ணிப்பாரு. இன்னொருத்தர் சொல்வார் இப்பவுமே நீ சித்த வைத்தியம் ட்ரை பண்ணிரு. இன்னொருத்தர் சொல்வார் சித்த வைத்தியம்லாம் இன்னைக்கு செட் ஆகாது, அலோபதி தான், இப்பவுமே நீ மாத்திரையை போட ஆரம்பிச்சிரு, அப்பதான் நீ தப்பிப்ப. 7 பேர் இருக்கிறாங்கன்னா 7 பேர் 7 வைத்தியம் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு நிஜமாவே தலை சுத்த ஆரம்பிக்கும். இன்னைக்கு காலம் அப்படித்தானே இருக்கு. எல்லாம் வந்து ஆளாளுக்கு அவங்க தம்பி வந்து அன்னைக்கே சொன்னேன் அத்தான்ட்ட, இந்த ஏரியாவே வேண்டான்னு சொன்னேன், அவர் கேட்கல, இந்த அத்துட்டு போயிட்டாங்க. சொந்தக்காரங்க எல்லாம் மாத்தி மாத்தி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து எப்படி அத்தான் இப்படி பிடிச்சி இழுத்துட்டானா, உன்னால இழுக்க முடியலையா, அவனை அடிக்க முடியலையே, இப்படி இப்படி பதட்டமே ஆக்கிக்கிட்டே இருப்பாங்க. பிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு 1 வாரம் 10 நாள் அலைஞ்சு அதுக்கப்புறம் இவங்க யார்கிட்டயுமே பேசவே பிடிக்காது, இப்படியே உட்கார்ந்தே இருப்பாங்க. வர்றவங்க போறவங்க கைகளையே பார்த்துட்டே இருப்பாங்க. ஏன்னா அந்த பையன் கை பக்கத்துல வந்துதான் அத்துட்டு போச்சு. இவங்க மகன் மாதிரியே தான் அவங்க நினைச்சிருப்பாங்க. நம்ம மகன் வயசு உள்ள ஒரு பையன், அந்த வயசுள்ள ஒரு கை, அம்மா வயசுல இருக்கிற ஒருத்தங்க கழுத்துல இருக்கிற செயினை இப்படி கொள்ளையடிச்சிட்டு போறதுக்கு எப்படி இவனுக்கு மனசு வந்ததுன்னு அந்த கைகளை நினைச்சுக்கிட்டே இருப்பாங்க. வர்றவங்க போறவங்க கைகளையே பார்த்துட்டே இருப்பாங்க. டிவி சீரியல்ல அதை நடிப்பாங்கல்ல, அவங்க கையவே பார்த்துட்டே இருப்பாங்க. பிறகு ஒரு கட்டத்துல கொஞ்சம் மனசை தேத்திட்டு திரும்ப கோயிலுக்கு போவாங்க, மஞ்சள் கயிறு மட்டும் போட்டுக்கிட்டு கோயிலுக்கு போவாங்க. போனா அந்த சிலையில இருக்கிற கையவா தான் பார்ப்பாங்க. அப்புறம் பூஜைக்கு கொடுத்துட்டு அந்த ஐயர் வந்து கொடுப்பார்ல பிரசாதம், அவர் மூஞ்ச பார்க்க மாட்டாங்க, அவர் கையவே பார்த்துட்டே இருப்பாங்க. சாமி கும்பிடும் போது முருகன் கையில வேல் வச்சிருப்பார் இல்லையா, அந்த கையவே பார்த்துட்டே இருப்பாங்க.
பிறகு வந்து அந்த பிரகாரத்துல ஒரு தூண்ல சாஞ்சி உட்காந்து தான் கையவே இப்படியே பார்த்துட்டே உட்காந்துருப்பாங்க. போற வரவங்க கையெல்லாம் பார்த்துட்டு அப்படியே அவங்களால தாங்கவே முடியாது, ஏங்கி ஏங்கி அழ ஆரம்பிப்பாங்க. எல்லாரும் அவங்கள வினோதமா பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க. அந்த கைகள் மட்டும் அந்த அம்மா கையில இருந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு அந்த கதையை அவர் முடிப்பார். இப்ப நம்ம சமகாலத்தில் நம்ம சர்வசாதாரணமா போயிட்டு வர்ற நம்ம பகுதிகளில் இப்படி ஒரு அசம்பாவிதம் ஒரு பெண்ணுக்கு ஏற்படும் போது அவர் எதிர்கொள்ளுகிற அந்த துயரத்தை, அதை யாருக்கிட்டையுமே சொல்லி தேற்ற முடியாத அந்த சோகத்தை இந்த 1000 கைகள் என்கின்ற கதையில அவர் எழுதியிருப்பார். கதைக்கு பேரே 1000 கைகள். அது வரைக்கும் அவங்க எந்த கையவும் கவனிச்சிருக்க மாட்டாங்க. ஆனா தான் தாலி செயினை ஒருத்தர் அத்துட்டு போனதுக்கு அப்புறத்திலிருந்து 1000 கைகளை அவர்கள் திரும்ப கவனித்து கொண்டே இருக்கிற மாதிரியான ஒரு பயத்தை இந்த உலகம் ஏற்படுத்தி விடுகிறது என்பதை ரொம்ப அழகா அதுல அவர் பதிவு செய்திருப்பார். இந்த மாதிரி நிறைய இந்த வாழ்க்கையில நமக்கு, நான் ஒரு 2 கதை சொல்லி முடிச்சிடறேன். வாழ்க்கையில நமக்கு ரொம்ப ரொம்ப தேவையானது என்ன தெரியுமா? நம்பிக்கை தான். நான் சொன்னேன் இல்லையா, ஒரு மனிதனுக்கு நம்ம செய்ய வேண்டியது, கொடுக்க வேண்டியது வேற எதுவுமே கிடையாது, நம்பிக்கை மட்டும்தான். நம்பிக்கையின் 4 கால்கள் அப்படின்னு ஒரு கட்டுரை. இந்த 2ஆம் உலகப் போர் நடந்துட்டு இருக்கும் போது ஹிட்லருடைய இந்த சித்திரவதை முகாம்ல இருந்து நிறைய பேர் தப்பிச்சு ஓடி வந்தாங்க. அதுல ஒரு அகதி தப்பிச்சு, டோரன் அவருக்கு பேரு, அமெரிக்கால பாஸ்டன் நகருக்கு வந்துடுறார். வந்து வேலை தேடி கஷ்டப்பட்டு எங்கெங்கேயோ அலையிறார். எங்கேயுமே வேலை கிடைக்கல. ரொம்ப நொந்து போய் இருக்கும் போது அவருக்கு ரொம்ப தூரத்து நண்பர் ஒருத்தர் ஒரு துறைமுகத்துல அவர் கணக்கு எழுதிட்டு இருக்கிறார். அவர் கூட வேலை பார்த்த ஒருத்தருடைய டேபிள் ஒண்ணு இருக்கும், ஒரு 4 கால் உள்ள ஒரு மேஜை, மர மேஜை. இது சும்மா கிடக்குப்பா, இதை வேணா நீ வச்சுக்கோ, உனக்கு உதவி செய்யறதுக்கு என்கிட்ட ஒண்ணும் இல்ல, இந்த மேஜையை வேணா நீ தூக்கிட்டு போன அந்த மர மேஜையை இவர்கிட்ட கொடுத்துறாரு. மரத்தால செய்யப்பட்ட அந்த பெரிய மேஜை. இப்ப இவர்கிட்ட இது ஒண்ணுதான் முதலீடு. இந்த மேஜையை வச்சுக்கிட்டு இவர் என்ன செய்ய முடியும்? யோசிக்கிறார். எடுத்துட்டு போய் ஒரு தொழிற்சாலைக்கு வாசல்ல வச்சு காலையில அதுல பேப்பர் வச்சு விற்கிறார். பேப்பர் வாங்கி அடுக்கி விற்கிறார். சாயந்தரமா ஒரு பூங்காவுக்கு எடுத்துட்டு போய் அதுல ரோஜாக்கள் அடுக்கி வச்சு விற்கிறார். சர்ச்சுக்கு பக்கத்துல அந்த டேபிள் எடுத்துட்டு போய் மெழுகுவர்த்தி வாங்கி விற்கிறார். இப்படியே ஒவ்வொரு இடத்துல எதையாவது ஒரு பொருளை வாங்கி வாங்கி அதுல வச்சு விற்க ஆரம்பிக்கிறார். கொஞ்ச நாள்ல கொஞ்சம் காசு சேருது. அதே மேஜைக்கு பக்கத்துல ஒரு நாற்காலி போட்டு ஒரு டைப்ரைட்டிங் மிஷின் வாங்கி வச்சு டைப் அடிச்சு அது மூலமா கொஞ்சம் சம்பாதிக்கிறார். இவருடைய உழைப்பை பார்த்த ஒருத்தர் அந்த ஏரியாலே ஒரு சின்ன ஹோட்டல் நடத்துறார். அது ரொம்ப நஷ்டத்துல ஓடுது. இது என்ன பண்ணனே அவருக்கு தெரியல. இவரை கூப்பிட்டு சொல்றார், நீ நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ற, உன்னால முடிஞ்ச அதை டெவலப் பண்ணிக்கிறது, நஷ்டத்துல தான் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி இவர்கிட்ட ஒப்படைச்சிடறாரு. இவர் என்ன பண்றாருன்னா அந்த மர மேஜையை தூக்கிட்டு போய் அங்க முதலாளி இடத்துல போட்டு ஆளா அங்க உட்கார்றாரு. உட்காந்து கணக்கு எழுத ஆரம்பிக்கிறார். அங்கேயும் அவருடைய உழைப்பை முதலீடா போடுறார். கொஞ்ச நாள் ஆகுது. சில வருஷம் ஆகும்போது அந்த ஹோட்டலை இவர் பெருசாக்கிறார். நிறைய தொழில்கள் தொடங்குறார். 25 வருஷம் ஆயிடுச்சு. இவருக்கு முத மேஜை கொடுத்தாருல்ல, இப்ப இவர் கோடீஸ்வரன் ஆயிட்டார். இந்த முத மேஜை கொடுத்தவரை தேடி போறார். போய், நீங்க எனக்கு ஒரு மர மேஜை கொடுத்தீங்கல்ல 25 வருஷத்துக்கு முன்னாடி. ஆமா என்னாச்சு? நான் நல்ல பெரிய லெவலுக்கு வந்துட்டேன். அந்த மேஜைக்கு நான் இன்னைக்கு நான் விலை கொடுத்துட்றேன். அப்படியா? அந்த மேஜைக்கு என்ன விலை கொடுப்பீங்க? $1,00,000 கொடுக்குறாரு. ஏன் ஒரு சாதாரண மர மேஜைக்கு $1,00,000? உடனே அவர் சொன்னார், இல்லங்க, அது வெறும் மர மேஜை இல்லை, நம்பிக்கையின் 4 கால்கள். நான் வாழ வழியே இல்லாம 2 கால்களோடு அலைந்த போது என் கூடவே இருந்த நம்பிக்கையின் 4 கால்கள் தான் அந்த மர மேஜை. அதை நம்பிதான் நான் இந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறேன். வாழ்க்கையில எவ்வளவு வேணா நம்ம கீழே போகலாங்க, எவ்வளவு வேணா அடிபடலாம். ஆனால் எதையாவது ஒரு நம்பிக்கையை பற்றி கொண்டு மேலே வர முடியும் என்கின்ற தன்னம்பிக்கை நம்மிடம் இருந்தால் ஒரு நாற்காலி, ஒரு மேஜையின் 4 கால்கள் கூட நம்மை நடைபோட வைக்கும் என்பதை ரொம்ப ஆதாரத்தோடு நடந்த உண்மையை அவர் பதிவு செய்திருக்கிறார். இந்த உலகத்துல யாருமே பயன் இல்லாதவங்க கிடையாது, எந்த பொருளுமே வேஸ்ட் ஆனது கிடையாது, எந்த ஒரு சம்பவமே தேவை இல்லாதது என்று கிடையாது. நீங்க வாழ்க்கையில எது நடந்தாலும் அது யாரோ ஒருத்தருக்கு பயன் தருவதற்காகத்தான் வந்திருக்கிறது என்பதை அழுத்தமாக நம்ப வேண்டும். அவர் அதுல ஒரு படத்தை சொல்லி நிறைவு செய்யறார். இட்ஸ் எ ஒண்டர்ஃபுல் லைஃப் அப்படின்னு ஒரு படம் 1946 வந்த ஒரு அருமையான படம். அதுல ஒரு ஜார்ஜ் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறார், ஒரு பெரிய பிசினஸ்மேன். எல்லாமே லாஸ் ஆகி எல்லாமே தோத்து போயிடுறார். இனிமே வாழ்றதுக்கு வழியே இல்லை அப்படின்னு ஒரு பாலத்து மேல ஏறி நின்று தற்கொலை பண்ண போறார். கீழே குதிச்சு செத்துடலான்னு நினைக்கும் போது வானத்துல அந்த வழியா ஒரு தேவதை போகுது. அதுக்கு ரொம்ப ஆச்சரியம். இந்த மனிதர்கள் சாகத்தானே போறாங்க, எப்படினாலும் ஒரு நாள் சாகத்தான் போறாங்க, ஆனா இவங்களாம் ஏன் சாவை தேடி போறாங்கன்னு அந்த தேவதைக்கு ரொம்ப ஆச்சரியம். சரி, இவனை வேணா நம்ம காப்பாத்திடுவோம் அப்படின்னு இந்த தேவதை அவனை காப்பாத்தி கூப்பிட்டு உட்கார வச்சு,
ஏன்பா சாகணும்னு நினைக்கிற, வாழலாம்ல அப்படின்னு. இல்லைங்க, நான் பிறந்ததே வேஸ்ட்டுங்க, எனக்கு எதுவுமே செட் ஆகலை, எல்லாமே நஷ்டமாயிருச்சு, நான் வாழ்றதே வேஸ்ட், என்னால யாருக்கும் பிரயோஜனம் கிடையாது. உண்மையை சொல்லட்டா, நான் பிறந்திருக்கவே கூடாது, நான் பிறந்திருக்கலாட்டி இந்த உலகமே நல்லா இருக்கும், எல்லாரும் உருப்பட்டு இருப்பாங்க, என் சொந்தக்காரங்களாம் நல்லா இருந்திருப்பாங்க, என் பொண்டாட்டி பிள்ளைகள்லாம் நல்லா இருந்திருக்கும், நான் பிறந்ததுனால எல்லாருக்குமே லாஸ். சிரிச்சுக்கிட்டே அந்த தேவதை சொல்லும், சரி உன்னுடைய பாயிண்ட்டுக்கே நான் வர்றேன், நீ இந்த உலகத்துல பிறக்கலன்னு வை, என்ன ஆகும்னு பாப்போமா வா அப்படின்னு ரிவர்ஸ் கூட்டு போகுது. அவர் பிறக்கவே இல்லை இந்த உலகத்துல, இப்ப இந்த உலகம் எப்படி இருக்குன்னு கூட்டு போய் காமிக்குது. இவர் பிறக்கவே இல்லை, இவர் வீட்டுல இவர் தம்பியா ஒருத்தர் இருப்பார்ல, இவர் சின்ன பையனா இருக்கும்போது இவர் தம்பி ஒரு தடவை ஒரு பனி ஆத்துல விழுந்து சாக பார்ப்பார், இவர் ஓடி போய் அவரை காப்பாத்திருப்பார். இப்ப இவர் பிறக்கவே இல்லைல்ல, தம்பி செத்து போயிடுவான். இப்ப திருமணமாகி இவர் மனைவி இவரை தானே திருமணம் பண்ணியிருப்பாங்க, இப்ப இவரே இல்லைல்ல, வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணி அந்த ஒரு மோசமான மனுஷன் இந்த அம்மாவை அடிச்சு ரொம்ப பாடாப்படுத்தி பிச்சை எடுக்க விட்டுருவார். நல்ல நிலைமையில இருக்கிற மனைவி இவர் இல்லைன்னு உடனே என்ன ஆயிருவாங்க, பிச்சைக்காரங்களா போயிடுவாங்க. இவர் நிறைய நண்பர்களுக்கு நல்ல விஷயத்த சொல்லி கொடுத்து சரியான நேரத்துல உதவி செஞ்சு அவங்கள ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்திருப்பார். அவங்க எல்லாருமே வாழ்க்கையில ஒண்ணும் இல்லாம போயிருப்பாங்க. இப்படி அதிர்ச்சி ஆயிடுவார், என்னாலதான் இவங்க எல்லாருமே நல்லா இருக்கிறாங்களா, உன்னாலதான் இவங்க இத்தனை பேர் வாழ்க்கையிலும் நன்மை நடந்திருக்கிறது, நீ பிறக்காவிட்டால் இத்தனை பேர் வீணாக போயிருப்பார்கள், நீ பிறந்ததால் தான் இவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆச்சரியமாகி நான் நிச்சயமா நான் வாழ்றேன், இந்த வாழ்க்கையால் இத்தனை பேருக்கு பயன் இருக்கிறது என்றால் நான் வாழ்ந்தே தீர்வேன் என்று அவர் திரும்ப வீட்டுக்கு போவதாக அந்த திரைப்படம் முடியும் என்றால், நம்ம யாருமே இந்த உலகத்துக்கு பயன் இல்லாம வரல, எந்த ஒரு புத்தகமுமே பயன் இல்லாம இங்க அச்சடிக்கப்படல, எந்த ஒரு விழாவுமே சும்மா பொழுது போக்குறதுக்காக இங்கே நடத்தப்படவில்லை. எல்லாவற்றுக்கும் பின்னால் ஒருவருடைய வாழ்க்கை இருக்கிறது, ஒருவருடைய வெற்றி இருக்கிறது, ஒருவருக்கு கை கொடுக்கிற ஒரு அழகான உதவி இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டால் இந்த வாழ்க்கை மிக மிக அழகானதாக இருக்கும். அதை சொல்லி அவர் ஒன்னு சொல்லி முடிக்கிறார். விருதுநகர்ல, இந்த விருதுநகர்ல இவர் எழுதுனது ரொம்ப முன்னாடி, பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துல துரைப்பாண்டின்னு ஒருத்தர் பூக்கடை வச்சிருக்கிறாரா, இங்க இருக்கிறவங்க தான் சொல்லணும், துரைப்பாண்டின்னு ஒருத்தர் ஒரு பூக்கடை வச்சிருக்கிறாரா. இன்னைக்கும் அவர் என்ன பண்ணுவாரா, டெய்லி நைட்டு கடையை அடைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 4 பூமாலையை கெட்டி வெளியில தொங்க விட்டுட்டு போயிடுவாராம் கடைக்கு வெளியில. முன்னாடி எல்லாம் கடைக்கு வெளியில உப்பு வச்சுட்டு போயிருவாங்க, உப்பை கடைக்குள்ள வைக்க மாட்டாங்க தெரியுமா. இப்ப யாருமே உப்பை கூட வெளியில வைக்க மாட்டாங்க, ஏன்னா உப்பை கூட திருடிட்டு போற ஆட்கள் நம்ம. ஆனா அவர் பூக்கடைக்காரர் என்ன பண்றாரு, டெய்லி 4 மாலையை கட்டி வெளியில தொங்க விட்டுட்டு போறார். ஏன், திடீர்னு எங்கேயாவது நைட்டு நேரத்துல ஒரு இறப்பு ஏற்பட்டால், ஒரு அசம்பாவிதம் ஏற்பட்டால் அந்த நேரத்துல யாரும் மாலைக்காக தேடி அலையக்கூடாது, எப்ப வந்தாலும் இங்க ஒரு 4 மாலை இருக்கும், அவங்க அதை எடுத்து பயன்படுத்தி கொள்ளலாம். சில பேர் அப்படி எடுத்துட்டு வந்துட்டு மறுநாள் பணம் கொடுக்க அவர்கிட்ட வருவாங்களா, ஐயா நேத்து உங்க கடையில 4 மாலை எடுத்தோம், இந்தாங்க பணம், வாங்க மாட்டாராம். முன்பின் தெரியாத ஒரு மனிதனின் மரணத்திற்கு தருகின்ற முதல் மாலை என்னுடைய மாலையாக இருக்கட்டும் என்று அந்த சாதாரண மனிதர் இன்னைக்கும் சொல்றாரு. ஒரு மாலை 100 ரூபாய் 200 ரூபாய் இருக்கும். ஒரு சாதாரண பூக்கடைக்காரருக்கு ஒரு 400 ரூபாங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். ஆனால் ஒவ்வொரு நாளும் யாரோ ஒரு மனிதனின் மரணத்திற்காக நான் கொடுக்கிற ஒரு முதல் மரியாதை என்று அந்த எளிய மனிதர் தரும்போது எவ்வளவோ பெரிய வசதியாக இருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலிருந்து யாருடைய வாழ்க்கைக்கு ஒரு சின்ன வெளிச்சத்தை நம்மால் ஏற்படுத்த முடியும் என்றால் அதை நாம் செய்ய வேண்டும். அதை நாம் செய்வதற்கான தூண்டுதல் தான் புத்தகங்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இருள் இனிது என்றால் ஒளி இனிது. இருளான வாழ்க்கையில் நம்மால் முடிந்த ஒளியை ஏற்ற முடிந்தால் இந்த உலகமே இனிதுதான் என்று சொல்லி, அடுத்த வருடம் எஸ்ரா அவர்களுக்கு 60வது வயசு வருது. தூத்துக்குடியில பொன் மாரியப்பன் ஒருத்தர் சலூன் கடை வச்சிருக்கிறார். அவர்கிட்ட பிரதமரே ஒரு நாள் போன் பண்ணி பேசினார் மன் கி பாத்ல. ஏன் சலூன் கடைக்காரர்கிட்ட பிரதமர் போன் பண்ணி பேசினார் தெரியுமா? அவர் சலூனுக்கு நடுவுல லைப்ரரி வச்சிருக்கிறார், நூலகம் வச்சிருக்கிறார். அங்க முடித்திருத்த வர்றவங்களுக்கு புத்தகத்தை படிக்க கொடுக்கிறார். புத்தகத்தை படிச்சவங்களுக்கு 30% தள்ளுபடி கொடுக்கிறார். முடித்திருத்த வந்தவர்களுடைய அகத்தை திருத்தி அனுப்புகிற ஒரு அற்புதமான வேலையை பொன்மாரியப்பன் செய்வதால் பிரதமரே போன் பண்ணி பேசினார். அவர் நம்ம எஸ்ராவுடைய தீவிரமான வாசகர். அவர் என்ன விழா வச்சாலும் இவரை தான் கூப்பிடுவார். இவர் பிறந்த நாளைக்கு தூத்துக்குடி முழுக்க எஸ்ரா படம் போட்டு எஸ்ரா அவர்களுக்கு பிறந்த நாள் அப்படின்னு அவரு ஒரு சினிமா நடிகனுக்கு அரசியல்வாதிக்கு எப்படி மத்தவங்க வைக்கிறாங்க அது மாதிரி ஒரு எழுத்தாளருக்கு அவர் போஸ்டர் ஒட்டுவார். ஆனா விருதுநகர் மாவட்டத்தில் பிறந்த நாம அதை செஞ்சிருக்கோமா? இதுவரைக்கும் செய்ததில்லை. அடுத்த வருஷம் ஏப்ரல்
நம்ம எஸ்ரா அவர்களுடைய பிறந்த தினம் வருகிறது. அவருக்கு 60வது வயசு வருகிறது. விருதுநகர் மாவட்டம் எஸ்ராவை கொண்டாடுவோம் என்று கிளம்பி 100க்கு மேற்பட்ட புத்தகம் எழுதி உலக இலக்கியங்களை எல்லாம் தமிழில் கொண்டு வந்து நம்முடைய விருதுநகர் மாவட்டத்துக்கு ஒரு சாகித்ய அகாடமி வாங்கி தந்து இந்த மல்லாங்கிணறில் பிறந்து உலகத்தையே தன் பக்கம் பார்க்க வைத்த எஸ் ராமகிருஷ்ணன் என்கின்ற நம் மண்ணின் படைப்பாளியை நாமும் கொண்டாட வேண்டும். அடுத்த தலைமுறைக்கு அவருடைய படைப்புகளை அறிமுகப்படுத்த வேண்டும் என்று அன்போடு உங்களை கேட்டு, இவ்வளவு சிறப்பான மேடையில் மீண்டும் ஒரு முறை பேச வாய்ப்பு தந்த நம்முடைய மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட மாவட்ட நிர்வாகத்துக்கும் நம்முடைய தமிழக அரசுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி.